Right. வணக்கம் ஹம்ஷாஹினி. நீங்க மட்டும்தான் நீ ஜாயின் ஆயிருக்கீங்க போல. ரெண்டு பேர் வந்து குரூப்ல இருக்காங்க. நான் நினைக்கிறேன் கிளாஸ் போட்ட மெசேஜ் பார்த்தாங்க, இன்னும் ஜாயின் ஆகலை. ரைட், ஓகே, அவங்க ஜாயின் பண்ணிட்டு நம்ம டைம் ஆகிட்டு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் பேசுகிற கிளியராக கேட்குதா உங்களுக்கு? ஓம் சார். ரைட், ஓகே. அப்போ நான் அந்த மெட்டீரியல் உங்களுக்கு ஆல்ரெடி அனுப்பியிருந்தேன், யூனிட் 1க்கானது. அப்போ நீங்கள் இப்போ தான் வந்து ஓ லெவல் எழுதிட்டு 2027 பேட்சுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ரைட், ஓகே. கொமர்ஸ் பிரிவு வந்து தெரிவு செஞ்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். நீங்கள் ஏ லெவலில் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும் படித்து. அதே மாதிரி நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் சாய்ஸில் எடுத்துறீங்க? அக்கௌண்டிங் ஒன்று, மற்ற ரெண்டு பாடம்? பிசினஸ் ஸ்டடீஸும் எக்கனாமிக்கும். ரைட், ஓகே, நல்ல சாய்ஸ். பிஸ்னஸ் ஸ்டடீஸ், எக்கனாமிக், அது ரெண்டு கிளாஸுக்கு போகிறீங்களா இப்போ? ஓம். ரைட், நீங்கள் பெட்டிக்குலோ தானேலா? ஓம் சார். ரைட், பெட்டிக்குலோ மட்டக்களப்பு மாவட்டமா இல்லை மட்டக்களப்பில் வேறு ஏதாவது ஊரா? மட்டக்களப்புல வந்தாரமுல்ல. ரைட், வந்தாரம் இல்லை, ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி கிட்ட. ரைட், ஓகே, நல்ல. ஓம். ரைட். அப்போ நான் உங்களோட பெட்சுக்கு வந்து 2027க்கு இதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் ஸ்டூடெண்ட்ஸ் தரேன்னு ஸ்டார்ட் பண்ணல. அதுவும் நான் இந்த வீக் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இருந்தேன். அதுக்குள்ளே நீங்களும் மற்ற ரெண்டு பேரும் ஜாயின் ஆகியிருந்தாங்க. ரைட். உங்கள் டியூட்ஸ் எல்லாம் வந்து நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன், எல்லா யூனிட்டுக்குமானது, கொஷன் பேங்க்ஸ். நம்ம ஒவ்வொரு யூனிட்டு முடிய முடிய ஒவ்வொரு யூனிட்டுக்கான யூனிட் டேர்ம் டெஸ்ட், அதே மாதிரி ஒவ்வொரு தேர்ச்சி மட்டம் முடிய முடிய அதுக்கான டேர்ம் டெஸ்ட் அதில் வந்து கொண்டு போகலாம் வச்சுட்டு. அப்போ நான் உங்களுக்கு வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு முதலாம் தவணைக்குரிய அலகுகள் அக்கவுண்டிங் பாடத்தை பொறுத்த வரையில் அலகு 1 தொடக்கம் அலகு 4 வரைக்கும் வந்து முழுமையாக வரும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த அலகு 4 வந்து முழுமையாக முடிச்சோம்னுச்சுன்னா அது தொடர்பான கேள்விகள் நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன், பேப்பர்லாம் டைப் பண்ணி. அப்போ அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்படி ஒரு தவணைக்கு ஏற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நம்ம ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் என் ஐடியா. நான் போன பெட்சுகளுக்கும் இதே மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். ரைட், அந்த அடிப்படையில் உங்களோட டியூட்டில் ஃபர்ஸ்ட் பேஜில் நீங்கள் பார்க்கலாம், உங்களோட 12 சிலபஸ் அதே மாதிரி 13 சிலபஸ் வந்து தந்திருக்கேன் ஒவ்வொரு யூனிட்டாக. மொத்தமாக அக்கவுண்டிங் பாடத்தில் வந்து 16 யூனிட்ஸ் இருக்கு. அப்போ அந்த 16 யூனிட்ஸையும் வந்து முழுமையாக கொண்டதாகத்தான் உங்களோட ஏ லெவல் பேப்பர் ஃபைனல் 2027 எழுத போகிற ஏ லெவல் பேப்பர் வந்து வரும். ரைட். அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து முதலாவது யூனிட், அது 1.0 கணக்கீட்டினையும் அதன் முக்கியத்துவத்தினையும் பகுப்பாய்வு செய்வார். அப்போ இந்த யூனிட்டை பொறுத்த வரையில் நம்ம ஆக பேசிக் வந்து என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ கணக்கீடு என்றால் என்ன, கணக்கீட்டினுடைய நோக்கம் என்ன, எத்தனை வகைப்படும், ஜஸ்ட் நோட்ஸ் பகுதி மட்டும் இந்த முதலாவது யூனிட்டோட வந்து ரிலேட்டானதாக இருக்குது. ரைட். நீங்கள் ஓ லெவலில் காமர்ஸ் எடுத்தீங்களா? ஓம் சார். ரைட். அப்போ உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும், அதாவது உங்களுக்கு எல்லா பேசிக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ சொத்து என்ன, பொறுப்பு என்ன, மீதிகள் என்ன, எப்படி பதிவு செய்யறங்கிற முறையெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த வகையில் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமாக இருக்காது. உங்களுக்கு இப்போ நீங்கள் ஓ லெவலில் படித்த அதே விஷயம் இந்த 5 இருக்கு, கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். ஓ லெவல் பிள்ளைகளை விட கொஞ்சம் ஏ லெவலுக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி 16 யூனிட்டும் வந்து உங்களுக்கு ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க ஒரு ஃபீலாக. ரைட். அதே மாதிரி நீங்கள் ஓ லெவலில் படிச்சிருப்பீங்க கணக்கீட்டு சமன்பாடுன்னு சொல்லி, அதான் இங்கே இருக்கிற 2வது யூனிட். வணிகம் ஒன்றின் கொடுக்கல் வாங்கல்களையும் நிகழ்வுகளையும் கணக்கீட்டு சமன்பாட்டினூடாக முன்வைப்பார். இது நீங்கள் சொத்து, பொறுப்பு, உரிமையாண்மை, வருமானம், செலவினம், அது தொடர்பான கணக்கீட்டு சமன்பாடு தொடர்பான யூனிட் தான் வந்து இந்த 2வது யூனிட்ல இருக்கக்கூடிய விஷயம். அடுத்த 3வது யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தரம் 12ல் இரட்டை பதிவு முறைமைக்கமைய கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை கணக்குகளில் பதிவு செய்து நிதிக்கூற்றுக்களை தயாரிப்பார். இப்போ இரட்டை பதிவுனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வரவு செலவுன்னு சொல்லி கணக்குகளை வந்து இரட்டை விளைவு விதியின் அடிப்படையில் கட்டியெழுப்பக்கூடியதை வந்து இரட்டை பதிவு. அப்போ அது தொடர்பான தேர்ச்சிகளை வந்து நீங்கள் யூனிட் 3ல் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட். அடுத்தது யூனிட் 4 வந்து முதன்மை ஏடுகளை பயன்படுத்தி கொடுக்கல் வாங்கல்களை பேரேடுகளில் தாக்கல் செய்வார். அப்போ இந்த யூனிட் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க, கொள்வனவு நாளேடு, விற்பனை நாளேடு, பொது நாளேடு. அப்போ இந்த மாதிரியான முதன்மை ஏடுகளோட தொடர்புடைய கொஞ்சம் பெரிய யூனிட்டாக இருக்கும் யூனிட் 4ங்கிறது. அதாவது உங்களோட இயர் 1க்கான பேசிக் கம்பட்டும் இந்த 1 தொடக்கம் 4 வரைக்கும் ஃபுல்லாக இருக்கும். இந்த 1 தொடக்கம் 4 வரைக்கும் யூனிட் உங்களுக்கு நல்ல தரோவாக கிளியர் இருந்துச்சுன்னா அதுக்கு பிறகு அக்கௌண்டிங்கில் வர எதுவுமே உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. ஏன்னா அந்த பேசிக்கை வச்சு தான் அதுக்கு பிறகு உள்ள அட்வான்ஸான யூனிட்டுகள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பட்டுருக்கு. அதே மாதிரி 5வது யூனிட் பார்த்தீங்கன்னு கணக்கீட்டு எண்ணக்கருக்களோட தொடர்புடையது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் நோட்ஸ் அதிகம். அது ஒரு 10 வீதமான கேள்விகள் மட்டும் கணக்கீடு தொடர்பான கேள்விகளாக இருக்கும்.
அதே மாதிரி தனியுடைமை வணிகத்தினுடைய நிதி கூற்றுக்களை தயாரிப்பார்னு சொல்றது. வருமான கூற்று, நிதிநிலைமை கூற்றுக்களை தயாரிக்கக்கூடியது. அதே மாதிரி உற்பத்தி வணிகத்தின் நிதி கூற்றுக்களை தயாரிப்பால் யூனிட் 7. இப்போ நீங்கள் ஓலவெல்ல படிச்சிருப்பீங்க. நேர் மூலப்பொருள் கிரயம், நேர் ஊழிய கிரயம், நேர் ஏனைய கிரயம், நேரில் கிரயம், இது தொடர்பான யூனிட் தான் வந்து உற்பத்தி கிரயங்கள். 8வது பார்த்தீங்கன்னா இலாப நோக்கமற்ற அமைப்புகளின் நிதி கூற்றுக்களை தயாரிப்பார். அதாவது இலாபத்தோடு இயங்கக்கூடிய வணிகங்களும் இருக்கும், இலாப நோக்கமற்ற வகைகளில் இயங்கக்கூடிய வணிகங்களும் இருக்கும். அதாவது சேரிட்டி, ட்ரஸ்ட், அப்போ இதெல்லாம் வந்து இலாப நோக்கமற்ற அமைப்புகள். அப்போ அதோட தொடர்புடைய கணக்குகளை வந்து 8ஆம் அலகுல பார்க்கலாம். 9வதுல வந்து கணக்கறிக்கைகள் பூரணத்துவமற்ற நிறுவனங்களின் நிதி கூற்றுக்களை தயாரிப்பார். இந்த 9ஆம் அலகு வந்து அந்த அளவுக்கு முக்கியமான அலகுன்னு செல்லதுக்கு இல்லை, ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணணும் கட்டாயம். நான் படிக்கக்குள்ள வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். 10வது வந்து பங்குடைமை வணிகம் ஒன்று நிதி கூற்றுக்களை தயாரிப்பார். அப்போ 2க்கு மேற்பட்ட நபர்கள் வந்து ஒன்றிணைந்த ஒரு வணிகத்தை நடத்தி கொண்டு செல்ல டைம் அதை பங்குடைமைன்னு சொல்லுவோம். அப்போ அந்த அடிப்படையில் அந்த பங்குடைமை வணிகத்திற நிதி கூற்றுக்களை எப்படி தயாரிக்கிறங்கிறத 10ஆம் அலகுல பார்க்கலாம். அப்போ இதுதான் உங்களோட தரம் 12க்கான காப்போத்தா உயர்தரத்தினுடைய கணக்கீட்டு பாடத்தின் ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ் ஃபுல்லாக உங்களுக்கு கிளியர்னு சொன்னாலே நீங்கள் ஏ லெவல் பேப்பரில் ஒரு 70% கூடிய மார்க்ஸை வந்து நீங்கள் ஃபுல்லாக கெயின் பண்ணலாம். மீதி இருக்கிற 40% அல்லது 30% வந்து தரம் 13ஓட தொடர்புடையாக இருக்கும். அங்கே கம்பெனி கணக்குகள் அப்படியான சில பெரிய அட்வான்ஸான கணக்குகளாக இருக்கு. ரைட். அப்போ அந்த அடிப்படையில் நாம் இன்றைக்கு முதலாவது வந்து பார்க்க போகிற யூனிட் தான் வந்து கணக்கீட்டினையும் அதன் முக்கியத்துவத்தினையும் பகுப்பாய்வு செய்வார்னு சொல்றது. ரைட். அப்போ பாடப்பரப்புக்குள்ளே போகலாம்னு நினைக்கிறேன். தேர்ச்சி மட்டம் தேர்ச்சி 1.0 கணக்கீட்டினையும் அதன் முக்கியத்துவத்தினையும் பகுப்பாய்வு செய்வார். அதில் 1.1 தான் நிறுவனத்தின் மீது அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் தீர்மானங்களை எடுப்பதற்கு கணக்கீட்டு தகவல்கள் முக்கியத்துவம் பெறும் முறையினை பகுப்பாய்வு செய்வார். அப்போ இந்த கன்செப்ட் மெப்னு ஒன்று நான் தந்திரிப்பேன் உங்களுக்கு. அந்த கன்செப்ட் மெப்பை பார்த்தீங்கன்னு சொன்னாலே நம்ம என்ன படிக்க போகிறோங்கிறது வந்து யூனிட்ல என்ன இந்த தேர்ச்சி மட்டத்தில் என்ன படிக்க போகிறோங்கிறது வந்து கிளியர் ஆகும். இப்போ நீங்கள் நினைக்கப்பட அந்த எண்ணக்கரு படத்தை எக்ஸாமில் கீரை சொல்லி வருமோ இதெல்லாம் பாடமாக்கணுமோ நினைக்க தேவையில்லை. இப்போ அக்கௌண்டிங்கை பொறுத்த வரையில் அப்படியான கீழில் ஒன்றும் கேட்க மாட்டேன். சரி, இந்த எண்ணக்கரு வரைபடத்தை கீறுக வரைகள்லாம் கேட்க மாட்டேன். இந்த கன்செப்ட் மெப் வந்து என்னத்துக்கு நாங்கள் போட்டிருக்கோம் சரி நட்டியூட்டில் இந்த தேர்ச்சி மட்டம் 1.1 நம்ம என்ன படிக்க போகிறோங்கிறத வந்து முன்கூட்டியே ஒரு மைண்ட் மேப்பை வந்து கிரியேட் பண்ணுறது அந்த கன்செப்ட் மேப். மற்றபடி இந்த கன்செப்ட் மேப்பில் நீங்கள் பாடமாக்க தேவையில்லை, எக்ஸாமுக்கு கேட்டு வருமாக்குன்னு சொல்லி. ரைட். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முதலாவது விஷயம் வந்து கணக்கீடு. அப்போ அந்த கணக்கீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் கணக்கீட்டினுடைய அறிமுகம். கணக்கீடு என்றால் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி 2வது விஷயம் வந்து நோக்கம். இந்த கணக்கீடு வந்து ஏன் தொழிற்படுது, இந்த கணக்கீட்டை வந்து நாம் மேற்கொள்றதால என்ன நன்மைகள் கிடைக்கும், அவருடைய நோக்கம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கணக்கீட்டில் அக்கறை செலுத்தக்கூடிய தரப்பினர்கள் யாரு, அவர்கள் அக்கறை கொள்வதற்கான என்ன காரணங்கள் அந்த பகுப்பாய்வு செய்யலாம். அதே மாதிரி கணக்கீடுன்ற வகைகள் என்ன, அது 2 வகைப்படும், நிதி கணக்கீடு முகாமை கணக்கீடுன்னு சொல்லி. அப்போ அதனுடைய செய்முறைகள் என்ன, இந்த முகாமை கணக்கீட்டுக்கும் நிதி கணக்கீட்டுக்கும் இடையிலான வேறுபாடுகள் என்ன. அப்போ இந்த விஷயங்களை வந்து நமது தேர்ச்சி மட்டம் 1.1 வந்து கலந்துரையாடக்கூடியதாக இருக்கு. அப்போ அதை தான் நாங்கள் முன்கூட்டியே வந்து இந்த மைண்ட் மேப், அதாவது இந்த கன்செப்ட் மேப்பில் வந்து பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். ரைட். அந்த அடிப்படையில் நான் உங்களோட நோட்ஸ் வந்து ஸ்பேஸ் விட்டுருப்பேன் டியூட்டில். அதில் முதலாவது விஷயம் பாருங்க, கணக்கீடு. அப்போ நார்மலாக நமக்கு தெரியும் கணக்கீடுன்னு சொன்னால், இப்போ நார்மலாக நம்மட சைட்டில் நம்மட சமூகம் என்ன யோசிக்கிறேன்னு சொன்னால், கொமர்ஸ் படிச்சேன்னு சொன்னால் பேங்க்கில் வேலை எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் கொமர்ஸுங்கிறது வந்து பேங்கோட மட்டும் சம்மந்தப்பட்டது இல்லை, அதையும் தாண்டி நிறைய உள்ளடக்கமான விஷயங்கள் இருக்கு. இப்போ எந்த ஒரு நிறுவனத்தை எடுத்தாலும் காசு தொடர்பான நடவடிக்கை வந்து கட்டாயம் இருக்கும். இப்போ ஒரு ஸ்கூல் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்கூலுக்குன்னு சொல்லி நிறைய பெறுவனவுகள் இருக்கும். உங்கள்கிட்ட வாங்குற எஸ்டிசி காசு, அதே மாதிரி பழைய மாணவர் சங்கத்திலேருந்து வர நன்கொடைகள். அப்போ அந்த பெறுவனவுகளை வச்சு அவங்களோட ஸ்கூலுக்குரிய செலவுகளை எப்படி செலவழிக்காங்க, மாணவர்களுக்கு எவ்வளவு வினைத்திறனாக அந்த பணம் செலவழிக்கப்படுது, அதுக்குரிய கணக்கறிக்கைகளை வந்து உரிய நிறுவனத்துக்கு அவங்க இணையணும் சமர்ப்பிக்கணும். இவ்வளவு காசு வந்திருக்கி, இவ்வளவு செலவழிச்சிருக்கோம், இப்போ எங்கள்கிட்ட இவ்வளவு மீதியா இருக்குங்கிற அந்த கணக்கறிக்கைகளை வந்து உரிய ஜோனல் எஜுகேஷன் ஆஃபீஸ், ப்ரொவின்சியல் டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் சமர்ப்பிக்கணும். அப்படி ஒரு நார்மலாக ஒரு லெவலில் ஸ்கூல் எடுத்தாலும் காசு தொடர்பான நடவடிக்கை ஒன்று கட்டாயம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி எடுத்தீங்கன்னு சொன்னால், இப்போ கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் செய்யக்கூடிய மைக்ரோசாஃப்ட், கூகுள் அப்படியான சில கம்பெனிகள் எடுத்தீங்கன்னாலும் அக்கௌண்டன்ட்ங்கிற அந்த பதவி வந்து கட்டாயம் தேவையாக இருக்கு. சரியானே. அப்போ காசு தொடர்பான நடவடிக்கைகள் எங்கே எல்லாம் வந்து இருக்கோ அங்கே எல்லாமே வந்து கொமர்ஸ் படித்தார்களுக்குரிய பதவின்றது கட்டாயம் இருக்கும். ரைட். அது கணக்கீடு தொடர்பாக தான் இருக்கணும் இல்லை, தீர்மானம் மேற்கொள்ளும் தொடர்பான விடயங்களாகவும் இருக்கலாம். இப்போ முகாமையாளர்களையும் வந்து ஃபைனான்சியல் மேனேஜர், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர், மார்க்கெட்டிங் மேனேஜர் இப்படியான சில தொழில் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் வந்து ஏ லெவலில் கொமர்ஸ் எடுக்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் உங்களோட அடுத்த கட்ட லைஃப். ரைட். அப்போ நம்ம பாடப்பரப்பில் வரலாம். கணக்கீடு. அந்த கணக்கீடு என்றால் என்னங்கிறதுக்குரிய வரைவிலக்கணம் தான் தந்திருக்கி.
வணிக நிறுவனத்தின் மீது அக்கறையுடைய தரப்பினர்களுக்கு, ரைட், முதலாவது இந்த விஷயத்தை வந்து நான் சொல்றேன். வணிக நிறுவனத்தின் மீது அக்கறையுடைய தரப்பினர். அப்ப நீங்க ஓ லெவல் நீங்க படிச்சங்கிற அடிப்படையில உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இப்ப உதாரணத்துக்கு உரிமையாளர் யாரு? இப்ப ஒரு வணிகத்துல மூலதனத்தை இட்டு ஒரு வணிகத்தை ஆரம்பிக்கிற நபர். இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு பிசினஸ் வந்து ஆரம்பிக்க போறேன்னு சொன்னா அதுல பணத்தை வந்து முதலீடு செய்வேன், ரைட். ஒரு கட்டடத்தை வாங்குவேன், அந்த கட்டடத்துக்குள்ள என்னென்ன பொருட்கள்லாம் தேவையோ விற்பனைக்கு அதை வாங்கி வைப்பேன், விற்பனைங்கிற அந்த வணிகத்தை வந்து நடத்தி கொண்டு செல்வேன். அப்ப இந்த அடிப்படையில உரிமையாளராகிய நான் அந்த வணிகத்துல என்ன எதிர்பார்ப்பேன்? நம்ம இந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணதுக்கு நமக்கு சரியான ஒரு இலாபம் ஒன்று கிடைக்கணுங்கிறத எதிர்பார்ப்பேன். அப்ப இதைத்தான் அக்கறையுடைய தரப்பினர் சொல்லுவோம். இப்ப நம்ம வணிகத்துக்கு ஏன் ஒரு வாடிக்கையாளர் பொருளை வாங்க வராரு? நம்மள ஒரு நம்பிக்கை இருக்கும், தரமான பொருளை வந்து வழங்குவோம், நியாயமான பெறுமதியில நியாயமான விலையில அதை வழங்குவோங்கிற நம்பிக்கை ஒன்று இருக்கும். அப்ப நிறைய தரப்பினர்கள் நம்ம வணிகத்தில் அக்கறை கொண்டுதான் நம்மகிட்ட வணிக செயற்பாடுகள் வந்து நடத்தி கொண்டு செல்லும் டைம் வந்து தொடர்புகளை வந்து பேணி கொண்டிருக்கிறாங்க. அப்ப இப்படியான இந்த அக்கறையுடைய தரப்பினர்களுக்கு தீர்மானம் எடுப்பதற்காக, ரைட். இப்போ ஒரு வணிகத்துக்கு வந்து தீர்மானம் மேற்கொள்ளுங்கிறது கட்டாயம் தேவை, சரியா? இப்போ ஒரு வணிகத்துக்கு வந்து நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்ய போறீங்க, எப்படி என்னென்ன உத்திகளை நீங்க பின்பற்றினா எதிர்காலத்து இந்த வணிகத்தை வந்து இலாபகரமாக எடுத்துக்கொண்டு செல்லலாம். அப்ப அதற்கான தீர்மானங்களை வந்து கட்டாயம் எடுக்கக்கூடியதா இருக்கும். அது சின்ன ஒரு சில்லறை கடையா இருந்தாலும் சரி, கோடிக்கணக்கில் பிசினஸ் செய்யக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிகளா இருந்தாலும் சரி, தீர்மானம்ங்கிற ஒன்று சரியா இல்லாட்டி அதுக்கு பிறகு வர நடவடிக்கைகளை வந்து வெற்றியை நோக்கி வந்து போகாதுன்னு சொல்லலாம். தீர்மானம் எடுப்பதற்காக நிறுவனம் பற்றிய தகவல்களை வழங்கும் செயல்முறை, ரைட். நிறுவனம் பற்றிய தகவல்னு சொன்னா என்னது? இப்போ ஒரு வணிகம் வந்து இலாபத்துல போகுதா நட்டத்துல போகுதான்னு சொல்லி நம்ம நிதி கூற்றுக்களை வச்சு தீர்மானம் எடுக்கலாம், ரைட். அப்ப இந்த வணிகம் வந்து இலாபத்துல போகுதுன்னு சொன்னாதான் வெளியே உள்ள முதலீட்டாளர்கள் வந்து நமக்கு முதலீடு செய்யறதுக்கு என்ன செய்வாங்க? தூண்டப்படுவாங்க, சரியானே? பெரிய பெரிய கம்பெனில எல்லாம் வந்து நிறைய பேர் காசை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, காசை முதலிட்டு அதுல வர லாபத்தை வந்து பெற்றுக்கொள்வாங்க பங்கி லாபமாக. இப்படி நாம ஒரு வணிகத்துல இன்வெஸ்ட் பண்ண போறோம்னு சொன்னா முதல் நம்ம என்னத்தை பார்ப்போம்? ஒரு வணிகம் லாபத்துல போகுதா அல்லது நட்டத்துல போகுதுன்னு பார்ப்போம். இப்ப நட்டத்துல போற ஒரு வணிகத்துல போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி எந்த ஒரு யூஸும் நமக்கு இல்லையே, அது ஏற்கனவே நட்டத்துல போகுது, நாம் அதுல கொண்டே காசை போட்டு இன்னும் நட்டத்தை உழைக்க போறோம் இல்லை, அப்படி எந்த ஒரு முதலீட்டாளரும் நோக்கமா கொண்டிருக்க மாட்டாங்க. அப்ப இலாபகரமாக ஒரு வணிகம் செயற்படுது இருந்துச்சுன்னா அந்த வணிகத்துல முதலீடு செய்யறதுக்கு நிறைய முதலீட்டாளர்கள் தூண்டப்படுவாங்க. அப்ப இந்த நிறுவனம் பற்றிய தகவல்களை வழங்கும் செயல்முறை கணக்கீடு எனப்படும். அப்ப இதுதான் இந்த கணக்கீட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான வரைவிலக்கணம். நான் உங்களுக்கு அப்டேட்டான நோட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வந்திருக்கேன், சரியானே? இப்ப நிறைய இந்த டீச்சர்ஸ் கைட் எல்லாம் இருக்கிற நோட்ஸ் எல்லாம் வந்து பழைய நோட்ஸ் அறியும். இப்போ உங்களோட டீச்சர் கைட், ஏலவலுக்குரிய டீச்சர் கைட் 2017ஆம் ஆண்டு பதிப்புரிமை செய்யப்பட்டது. இப்ப இருக்கிற ஆண்டு 2025. அப்ப இதுக்கு இடைப்பட்ட அப்டேட் எல்லாம் வந்து நாங்கள் எடுக்க வேண்டிய இடத்துல இந்த எடுத்து தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து படிப்பிச்சுட்டீங்க, ரைட். அந்த அடிப்படையில் உங்களுக்கு இருக்கிற எல்லா நோட்ஸும் இதுக்கு பிறகு தரப்போற எல்லா நோட்ஸும் கேள்விகளும் அப்டேட்டான பேஸான நோட்டாக இருக்க போகுது, ரைட். அப்போ நீங்கள் இந்த முதல் நோட்ஸை வந்து ஃபில் பண்ணி கொள்ளலாம். கணக்கீடு தொடர்பான உங்களுக்கு டியூட்ல வந்து நான் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். வணிக நிறுவனத்தின் மீது அக்கறையுடைய தரப்பினர்களுக்கு தீர்மானம் எடுப்பதற்காக நிறுவனம் பற்றிய தகவல்களை வழங்கும் செயல்முறை கணக்கீடு எனப்படும். ரைட், ரெண்டாவது தலைப்பு கிட்ட போகலாம். கணக்கீட்டின் நோக்கம். அப்ப கணக்கீடுன்னு சொன்னா என்னன்னு பார்த்தோம், ரைட். கணக்கீடுங்கிறது என்ன? அக்கறையுடைய தரப்பினர்கள். யார் அந்த அக்கறையுடைய தரப்பினர்? உரிமையாளர் என்ற வகையில நம்ம ஒரு கடைக்கு ஒரு அக்கறையுடைய தரப்பினரா இருப்போம். அதே மாதிரி நம்மளோட வணிகத்துக்கு வந்து பொருட்களை வாங்க வர நபர்கள், வாடிக்கையாளர்கள் ஒரு அக்கறையுடைய தரப்பினர். அப்ப இப்படியான அந்த அக்கறையுடைய தரப்பினர்களுக்கு தீர்மானம் எடுப்பதற்காக, அதாவது நிறுவனம் பற்றிய தீர்மானங்களை மேற்கொள்வதற்காக
தகவல்களை வழங்கும் செயல்முறை கணக்கீடுன்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இந்த கணக்கீட்டினுடைய நோக்கம் என்னவாக இருக்கு? அதாவது அந்த நோக்கத்தை வந்து நம்ம கணக்கீடுங்கிற வரைவிலக்கணத்தில் இருந்தே பிரித்தெடுக்கலாம். எனது தீர்மானம் எடுக்கிறது ஒரு நோக்கமா இருக்கும். அப்ப அதே இதுதான் உங்களோட கணக்கீட்டின் நோக்கத்துக்கு வந்து பாயிண்ட்ஸா தரப்போகுது. சரியா? அக்கறையுடைய தரப்பினர்களுக்கு தீர்மானம் எடுப்பதற்காக நிறுவனம் பற்றிய தகவல்களை வழங்குதல். இது ஒரு நோக்கமா இருக்கும். இப்ப நிறுவனத்தின் மீது அக்கறையுடைய ஆக்கள் தீர்மானம் எடுக்கிறதுக்காக தான் கணக்கீடுங்கிற ஒரு எண்ணக்கருவியை நம்ம முன் வச்சிருக்கோம். அப்ப அந்த நோக்கம் என்னவா இருக்கும் சொன்னா, முன்வைத்த எண்ணக்கருவியினுடைய நோக்கம் என்னவா இருக்கும் சொன்னா, இந்த அக்கறையுடைய தரப்பினர்கள் வந்து தீர்மானம் எடுப்பதற்கு நிறுவனம் பற்றிய தகவல்களை வழங்குறது தான் இந்த கணக்கீட்டினுடைய பிரதான நோக்கமாக இருக்கு. ரைட். இன்னொரு நோக்கம் இருக்கு, அக்கறையுடைய தரப்பினர்களுக்கு தீர்மானம் எடுப்பதற்காக நிறுவனம் பற்றிய நிதி மற்றும் நிதி சாரா தகவல்களை வழங்குதல். ரைட். இந்த நிதி மற்றும் நிதி சாரா தகவலுக்கு வந்து நான் கீழே நோட்ஸ் வச்சிருக்கேன். இப்ப நிதி தகவல்னு சொன்னா பணத்தினால அளவீடு செய்யக்கூடிய தகவல்கள்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு ரூபாய் 22,000க்கு பொருட்கள் கொள்வனவு. இப்ப நம்ம இதை பணத்தால அளவிடலாமா இல்லையா? அந்த பொருளுக்கான பெறுமதி 22,000 சொல்லி. அப்ப இது நிதி தகவல். நிதி சாரா தகவல்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு நிறுவனத்தில் உள்ள ஊழியர்கள் பயிற்றுவிக்கப்பட்ட ஊழியர் குழாக்கள் காணப்படுகின்றனர். நிறுவனம் அழகான ஒரு சூழலில் அமைந்துள்ளது. இது நம்ம என்ன செய்யலாம்? பணத்தால அளவிட முடியாது. அப்ப அந்த பணத்தால அளவீடு செய்ய முடியாத தகவலைத்தான் நம்ம நிதி சாரா தகவல்னு சொல்லுவோம். அதே நேரம் பணத்தால அளவீடு செய்யக்கூடிய தகவலா இருந்தா அதை நிதி தகவல்னு சொல்லுவோம். அப்ப இந்த நிதி மற்றும் நிதி சாரா தகவல்களை வழங்குறது இந்த கணக்கீட்டினுடைய பிரதான நோக்கம்னு சொல்லி சொல்லலாம். அதாவது லாஸ்டா வந்த அப்டேட் படி இந்த 2வது நோட்ஸை வந்து நான் இப்பதான் செட் பண்ணியிருக்கேன். பாஸ் பேப்பர்ல வந்து அப்டேட் படி. அப்ப இது ரெண்டும் வந்து கணக்கீட்டினுடைய நோக்கமா இருக்கும். அதாவது இந்த ரெண்டும் செல்றது ஒரே விஷயம்தான். ஆனா இதுல ரெண்டு கருத்தும் வந்து வேறையா இருக்கும். நிதி மற்றும் நிதி சாரா தகவல்களை வழங்குது என்றாலும் சரிதான், அல்லது பொதுவாக தீர்மானம் எடுப்பதற்காக தகவல்களை வழங்குறதுன்னு சொன்னாலும் சரிதான். அப்ப இது ரெண்டும் கணக்கீட்டினுடைய நோக்கமாக கருதப்படும். ரைட். இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணின இந்த 2 தலைப்பும் உங்களுக்கு கிளியரா? கணக்கீடு மற்றும் ஆம் கணக்கீட்டின் நோக்கம். சார். ரைட். அப்ப இதுல நோட்ஸை ஃபில் பண்ணிடுங்க பாப்போம். கணக்கீட்டின் நோக்கம், இந்த 2 நோட்ஸையும். ஃபில் பண்ணிட்டேன் சார். ரைட். ஓகே. அப்ப நம்ம முதல் யூனிட் ஸ்டார்ட் பண்ணி 2 தலைப்பு தான் பார்த்துருக்கோம். கணக்கீடு என்றால் என்ன, அதே மாதிரி கணக்கீட்டின் நோக்கம் என்னன்னு சொல்லி. இப்ப நான் ஒரு டெஸ்ட் ஒன்று வைக்க போறேன் உங்களுக்கு. ஏ லெவல் பேப்பர்ல வந்த கேள்வியை உங்களால செய்ய இயலுமான்னு சொல்லி பார்ப்போம். ரைட். இப்போ நம்ம படிச்ச அந்த முதலாவது விஷயத்துல இருந்தே ஏ லெவல் பேப்பர்ல என்ன கேள்வி வருதோ அதை நான் அந்த டியூட்ல வந்து அப்ளை பண்ணிருக்கேன். ரைட். பேஜ் நம்பர் 9 எடுங்க. பேஜ் நம்பர் 9, சாரி பேஜ் நம்பர் 8. பேஜ் நம்பர் 8. ரைட். இதுல பாத்தீங்கன்னா 10வது வினா. இந்த 10வது வினா வந்து நான் சைட்ல போட்டிருக்கேன். 2021ஆம் ஆண்டு ஏ லெவல் பேப்பர்ல வந்த ஒரு கேள்வி. இப்போ நான் படிச்ச அந்த விஷயத்துக்குள்ள இருந்து எடுத்த கேள்வி தான் இது. ரைட். இப்போ கேள்வியை பாருங்க. பின்வரும் கூற்றுக்களுள் எது நிறுவனம் ஒன்றின் கணக்கீட்டின் பிரதான நோக்கத்தை மிகவும் சிறப்பாக விவரிக்கின்றது? ரைட். அப்போ உங்களோட ஏ லெவல் பேப்பரை பொறுத்த வரையில உங்களுக்கு எம்சிக்யூல 5 ஆன்சர் தருவாங்க. அந்த 5 ஆன்சர்ல மிக பொருத்தமான ஆன்சர் எதுவோ அந்த இலக்கத்தை வந்து நீங்க சைட்ல இருக்கிற பாக்ஸ்ல வந்து குறிப்பிடணும். இப்போ நான் வளமையா ஓ லெவல் எம்சிக்யூ பார்த்தோம்னு சொன்னா 4 ஆன்சர் தருவான். அதுக்கு நம்ம அந்த ஆன்சருக்கு கீழே இப்படி கோட் அடிப்போம். ஆனா ஏ லெவலை பொறுத்த வரையில ஆன்சருக்கு கீழே கோட் அடிக்கிறது இல்லை. நீங்க சைட்ல இருக்கிற அந்த பாக்ஸ்ல வந்து உரிய இலக்கத்தை வந்து குறிப்பிடக்கூடியதா இருக்கு. ரைட். அப்ப இந்த 10வது கேள்விக்கு என்ன ஆன்சர் வரும்னு பாருங்க பாப்போம். சரியான விடை இலக்கம். 5. கிரேட். அக்கறையுடைய தரப்பினர்
தீர்மானம் எடுப்பதற்கான நிதி மற்றும் நிதி சாரா தகவல்களை வழங்குதல். அப்போ உங்களோட நோட்ஸ்ல என்ன இருக்கோ அதே ஏதோ உங்களோட ஏ லெவல் பேப்பர்லையும் டிரெக்டாக கேட்பான். சரி, உங்களோட கேள்வியை பார்த்தா ஃப்ளாஷ் ஆகும் உங்களோட நோட்ஸ்ல என்ன படிச்சிங்கிறது. சரியா? அப்ப இப்பவே நம்மளுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையை ஒரு தைரியத்தை வந்து வர வைக்கலாம். என்னது, இப்பதான் நம்ம யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பார்த்ததே ரெண்டு தலைப்பு. அந்த 2 தலைப்புக்குள்ளேயும் வந்த கேள்வி, அதுவும் ஏ லெவல் பேப்பர்ல ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல வந்த கேள்வியை நமக்கு செய்ய இயலுமா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரைட், இந்த ஒரு விஷயம் போதும். நமக்கு ஆன்சரை கண்டுபிடிக்க தெரியுமா? ரைட், ஓகே. இதுக்கு புறவு வார யூனிவர்சிட்டிலையும் எப்படி எப்படி படிக்கமோ அதே மாதிரி நம்ம ஏ லெவல் பேப்பரையும் வந்து பார்த்தோம்னா அதே ஆன்சர் வந்து பேப்பர்லையும் தந்திருப்பான். கேள்வியும் இலகுவாக அணுகக்கூடியா இருக்கு. ரைட், அப்ப நீங்க ஆன்சரை வந்து இந்த சைட்ல இருக்கிற பாக்ஸ்ல வந்து குறிப்பிடலாம். ரைட், அதே மாதிரி 11வது வினாவை பாருங்க. அதுக்குரிய ஆன்சரை நீங்க எடுக்கலாம். பாருங்க, நிறுவனம் ஒன்றில், ரைட், சாரி 11 இல்லை, 11 வந்து நிதி கணக்கு நாம் இன்னும் படிக்கல. ரைட், 12வது வினா. 12வது வினாவை பாருங்க. பின்வரும் கூற்றுக்களில் எது நிறுவனம் ஒன்றின் கணக்கீட்டின் பிரதான நோக்கத்தை மிக சிறப்பாக விவரிக்கின்றது? 2019 ஏ லெவல்ல வந்த ஒரு கேள்வி. ரைட், சரியான ஆன்சர் எதுன்னு பாருங்க பாப்போம். 5. ரைட், வெரி குட். நிறுவனத்தின் அக்கறையுடைய தரப்பினரின் தீர்மானம் எடுத்தலுக்காக தகவல்களை தொடர்பாடல் செய்தல். அதாவது அக்கறையுடைய தரப்பினரின் தீர்மானம் எடுத்தலுக்காக தகவல்களை வழங்குதல் சொன்னாலே அது என்னது? கணக்கீட்டினுடைய பிரதான நோக்கத்துக்குள்ள வந்துடும். அப்போ அநேகமா நான் பாஸ் பேப்பர்களை அனலைஸ் பண்ணி பார்த்ததுல இந்த கேள்விகள் வந்து அநேகமா 4, 5 இப்படியான அந்த கேள்வி இலக்கத்துக்குள்ள வந்திருக்கும். ஆனா கேள்வி இலக்கத்தை டிபெண்ட் பண்ணல, கேள்வியை டிபெண்ட் பண்ணி ஆன்சர் இருக்கும். ரைட், அப்ப நீங்க சைட்ல இருக்கிற அந்த கூற்றுல உங்களுடைய கேள்வி ஆன்சர் இலக்கத்தை வந்து போடலாம். நம்பர் 5. ரைட், அதே மாதிரி 14வது வினாவை பாருங்க. பின்வரும் கூற்றுக்களில் எது நிறுவனம் ஒன்றின் கணக்கீட்டின் பிரதான நோக்கத்தை மிக சிறப்பாக விவரிக்கின்றது? இதே கேள்வி ஒவ்வொரு வருஷமும் அப்படியே ரிப்பீட் ஆகி வந்துட்டே இருக்கும். அதாவது உங்களுடைய ஏ லெவல் பேப்பர்ல முதலாவது கேள்வியே இதுவாக தான் இருக்கும். கணக்கீடு என்றால் என்ன, அல்லது கணக்கீட்டின் நோக்கம் என்னங்கிறதா இருக்கும். 2016ஆம் ஆண்டு ஏ லெவல் பேப்பர்ல வந்து ஒரு கேள்வி. ரைட், இதுக்குரிய ஆன்சர் எதுன்னு சொல்லுங்க. 5. 5. ரைட், நிறுவனத்தின் அக்கறையுடையவர்களின் தீர்மானம் எடுத்தலுக்காக தகவல்களை வழங்குதல். அதான் நான் சின்ன விஷயம் என்ன நினைச்சேன்னா, இந்த கேள்வி தானே இந்த கணக்கீட்டின் பிரதான நோக்கம். அதாவது முதலாவது யூனிட்ல வர முதலாவது கேள்வி எப்பயுமே 5வது நம்ம வந்து ஆன்சரை வச்சிருக்கேன். அது எப்படி பேப்பர் அப்படி செட் பண்றான்னு தெரியா. 1 4 இருக்கும் அல்லது 5 இருக்கும். இப்போ 2016லையும் பார்த்தீங்கன்னு அதே 5வது ஆன்சர் இருக்கு. 2019 பார்த்தீங்கன்னாலும் அதே 5வது ஆன்சர் இருக்கு. அதே மாதிரி 2021 பார்த்தீங்கன்னாலும் அதே 5வது இலக்கெல்லாம் வந்து ஆன்சர் இருக்க போகுது. ரைட், அநேகமா இந்த கேள்வி வந்து அங்க நம்ம வந்து ஆன்சர் வச்சிருப்பான் இறுதியில் அல்லது ஆரம்பத்தில் இருக்கு. ரைட், அடுத்த கேள்வி 17வது கேள்வியை பாருங்க. அடுத்த பேஜில் 17வது கேள்வி கடைசியா 2023 ஏ லெவல்ல வந்த ஒரு கேள்வி. பின்வரும் கூற்றுக்களுள் எது கணக்கீட்டின் பிரதான நோக்கத்தை மிக சிறப்பாக விவரிக்கின்றது? ரைட், பாருங்க இதுக்குரிய ஆன்சர் என்னண்டு. 3. 3. அக்கறையுடைய 3. தரப்பினர்களுக்கு தீர்மானம் எடுப்பதற்காக நிறுவனம் பற்றிய தகவல்களை வழங்குதல். ரைட், அப்போ உங்களுக்கு பார்த்தா பேப்பர் கொஞ்சம் லேசி மாதிரி என்ன படிக்கமோ அது அப்படியே பேப்பர்ல தான் சில வர போகுது. சரியானே? அதாவது நான் என்ன சில வரணுச்சுன்னா, உங்களோட முதலாவது கேள்வி தானே ஏ லெவல் பேப்பர்ல எம்சிக்யூல பார்ட் 1 எம்சிக்யூல முதலாவது கேள்வி இது அமர போகுது. தொடர்ந்து இதே கேள்வி தான் வந்து ரிப்பீட் ஆயிட்டு வருது. கணக்கீடு என்றால் என்ன, நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கம் என்ன, கணக்கீட்டின் பிரதான நோக்கம் என்ன. அப்ப உங்களோட நோட்ஸை படிச்சாலே வந்து என்ன செய்யலாம், உங்களோட ஏ லெவல் பேப்பர்ல முதலாவது எம்சிக்கு வந்து கட்டாயம் ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம் அதுல. ரைட், அப்ப உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை ஒன்று வளர்த்து கொள்ளணும். அதாவது தார நோட்ஸ்களை வந்து கரெக்டா அந்த அண்டைக்கு அந்தந்த நோட்ஸ்களை வந்து படிச்சு கொள்ளுங்க. சரிதானே? இப்படி படிக்காம விட்டீங்கன்னு சொன்னா, ப்ராக்டிஸ் பண்ணாம விட்டீங்கன்னு சொன்னா அந்த மறந்துடும். சில போன ஏ லெவல் வந்து கொஞ்சம் வெயிட் ஆனது தானே. அக்கௌண்டிங் மட்டும் இல்லை, நான் சொல்றது வந்து பிசினஸ் ஸ்டடிஸ் எக்கனாமிக்ஸுக்கும் பொருந்தும். அந்த அண்டைக்கு அந்தந்த நோட்ஸ்களை வந்து பார்த்து வச்சிங்க, அதுக்குரிய கேள்விகளை வந்து ப்ராக்டிஸ் பண்ணினாலே என்ன ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துடும். இப்போ உங்களுக்கு கேட்டா சொல்லலாம் டிரெக்டா, கணக்கீட்டின் பிரதான நோக்கம் என்னன்னு கேட்டா நீங்க டிரெக்டா சொல்லுவீங்க, அக்கறையுடைய தரப்பினர்களுக்கு தீர்மானம் எடுத்ததற்காக தகவல்களை வழங்குதல். ஏன் அது உங்களுக்கு கேட்ட உடனே இப்ப டக்குன்னு வருது? இப்ப 5 நிமிஷத்துக்குள்ள நான் படிச்ச விஷயம் தானே. இந்த 5 நிமிஷத்துக்குள்ள நான் படிச்ச விஷயத்தை 4 கேள்வியை வச்சு என்ன செய்யறது, ப்ரூஃப் பண்ணிட்டேன். சரியா? அப்ப இப்படி அந்த ப்ராக்டிஸை வந்து நீங்க தொடர்ச்சியா செஞ்சு போனீங்கன்னு சொன்னா மத்த யூனிட்ஸ்கள் வந்து இதை போல ஈஸியாவே ஆன்சர் எடுக்கக்கூடியதா இருக்கு.
ரைட். அப்ப நம்ம யூனிட் தொடக்கத்துல 2 தலைப்பை பத்தி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. கணக்கீடு மற்றும் கணக்கீட்டின் நோக்கம். அது தொடர்பான கேள்விகளையும் வந்து பார்த்திருந்தோம். ரைட். அடுத்த பேஜ் நம்பர் 3. இது ஒரு புது விஷயம். நிறுவனத்தின் அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் அவர்கள் அக்கறை செலுத்தும் தகவல்கள் என்பவற்றை உள்ளடக்கிய அட்டவணை கீழே தரப்பட்டுள்ளது. ரைட். நம்ம அக்கறையுடைய தரப்பினர்கள் யாருன்னு சொல்லி உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்ப அக்கறை, ஆர்வம்னு சொல்லுவோம் தமிழ்ல. அக்கறை, ஆர்வம். இப்ப நம்ம ஒரு விஷயத்தை வந்து ஆசைப்படுறோம்னு சொன்னா நம்ம எதுக்காக அந்த விஷயத்தை வந்து ஆசைப்படுறோம்? நமக்கு ஒரு 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 நோக்கம் ஒன்று இருக்கும், ஒரு எண்ணம் ஒன்று இருக்கும். அந்த விஷயத்தை அடைந்து கொண்டோம்னு சொன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஒன்று இருக்கும்னு சொல்லி சரி, ப்ளஸ் பாயிண்ட் உண்டு. உதாரணத்துக்கு நீங்க இப்ப ஏ-லெவல் படிக்கிற மாணவர்கள்ங்கிற அடிப்படையில ஒரு பல்கலைக்கழகத்துக்கு, நல்ல ஒரு பல்கலைக்கழகத்துக்கு நல்ல ஒரு கோர்ஸுக்கு போகணும்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்க. இது என்னது? ஒரு அக்கறை. இப்ப நிறைய பேர்ட்ட கேட்டா அங்க ஸ்ரீ ஜெயவர்தனபுர யூனிவர்சிட்டி போகணும், கொழும்பு யூனிவர்சிட்டி, கலனி யூனிவர்சிட்டி, இப்படி கொழும்பு சைடு இருக்கிற யூனிவர்சிட்டிகளுக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அதாவது என்ன அதோட நோக்கம் என்ன? நல்ல யூனிவர்சிட்டி போனோம்னு சொன்னா நல்ல டிகிரி கிடைக்கும். அந்த நல்ல டிகிரியை வச்சு நம்ம நல்ல வேலை எடுக்கலாம், நல்ல சம்பளத்தை உழைத்து கொள்ளலாம். அப்ப இப்படியான சில நோக்கம் ஒன்று இருக்கும். அதே மாதிரி தான் இப்ப நம்மளோட வணிகத்துல அக்கறை காட்டுற தரப்பினர்களுக்கும் சில நோக்கங்கள் இருக்கும். என்னத்துக்காக அந்த வணிகத்துல நம்ம அக்கறை காட்டுறோம்? நமக்கு என்ன தேவை? அந்த வணிகத்தை நாடி போறதால நமக்கு என்ன ஃபுல்ஃபில் ஆகும்? என்ன தேவை அல்லது விருப்பம் நமக்கு நிறைவேற்றப்படும்? அப்ப அதை அடிப்படையாக வச்சுதான் அக்கறையுடைய பிரிவினர்களையும் அவங்க அக்கறை காட்டுவதற்கான காரணங்களையும் வந்து நம்ம அந்த அட்டவணையில வேறுபடுத்தி காட்டுகிறோம். அதுல முதலாவது தரப்பினரை பார்த்தீங்கன்னு சொன்னா உரிமையாளர் அல்லது உரிமையாளர்கள். இப்ப பங்குடைமை வணிகத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா 2 தொடக்கம் 20க்கு உட்பட்ட நபர்கள் இருப்பாங்க. எத்தனை பங்காளர்கள் இருக்காலும் எல்லாருமே வந்து உரிமையாளர் தான். அதே மாதிரி ஒரு தனியுடைமை வணிகத்தை எடுத்தோம்னு சொன்னா ஒரே ஒரு நபர் தான் வந்து உரிமையாளர். அதுதான் வந்து உரிமையாளன் அல்லது உரிமையாளர்கள் சொல்லிருக்கேன் பன்மையில. ரைட். இப்ப உரிமையாளர் என்று சொல்ற நபர் யாரு? இப்போ ஒரு நபர் ஒரு வணிகத்துல வந்து மூலதனம் விட்டு அந்த வணிகத்தை நடத்தி கொண்டு செல்றாருன்னு சொன்னா அவர் தான் அந்த வணிகத்துல உரிமையாளர். ரைட். சப்போஸ் உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஒரு பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறீங்க. சரியானே? இப்போ ஒரு grocery ஷாப் ஒன்று, பல்சரக்கு கடை ஒன்று வந்து வைக்க போறீங்கன்னு சொன்னா முதல்ல என்ன செய்வீங்க? ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு கட்டடத்தை பார்ப்பீங்க. அந்த கட்டடத்தை ரெண்ட்டுக்கு எடுத்து அதுல பொருட்களை வாங்கி வச்சு அதுக்கு ஒரு விலைப்பட்டியலை போட்டு உங்களோட கஸ்டமருக்கு வார கஸ்டமருக்கு பொருளை வந்து விற்பீங்க. அப்ப நீங்க உரிமையாளர்ங்கிற அந்த அடிப்படையில அந்த வணிகத்துல ஏன் அக்கறை கொள்றீங்க? என்னத்துக்காக டெய்லி போய் கடை ஏதோ வந்து அந்த வியாபாரத்தை நடத்துறீங்க? முதலாவது காரணம் முதலீட்டுக்கு ஏற்ற அல்லது திருப்திகரமான அனுகூலம் கிடைக்கப்பெற்றுள்ளதா? இப்ப நீங்க எந்த அளவுக்கு முதலீடு செஞ்சு அந்த வணிகத்தை நடத்தி கொண்டு போறீங்களோ அதுக்கு ஏத்த இலாபத்தை உங்களால உழைத்துக் கொள்ள முடியுமா? இதை பார்க்கறதுக்காக உரிமையாளர் வந்து அந்த வணிகத்துல அக்கறையுடைய தரப்பினராக கருதப்படுவார். ஏன்னு சொன்னா ஒரு வணிகத்தின் பிரதான நோக்கமே இலாபத்தை உச்சப்படுத்தணுங்கிறது. சரியானே? இலாபத்தை உழைத்துக் கொள்றதுங்கிறது தான் வந்து ஒரு வணிகத்திற்கு பிரதான நோக்கமா இருக்கு. அப்போ ஒரு வணிகம் இலாபத்திட போகுதா அல்லது நட்டத்திட போகுதாங்கிறத வந்து முடிவெடுக்கிறதுக்கு உரிமையாளர் என்ன செய்வார்? அந்த வணிகத்திலே அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு தரப்பினராக வந்து கருதப்படுவார். அதே மாதிரி 2வது விஷயம் பார்த்தோம்னு சொன்னா மேலும் முதலீடு செய்யப்பட வேண்டுமா? இப்ப நம்ம வணிகத்துல ஏற்கனவே முதலீடு செஞ்சு சில பொருட்களை வாங்கி வச்சு நடத்தி கொண்டு போறோம். இப்ப நம்ம என்ன செய்யலாம்? கடையில இருக்கிற பொருளை நம்ம அந்த வில்லு பட்டுச்சுன்னா திருப்பி என்ன செய்வோம்? திருப்பி முதலீடு செஞ்சு சில பொருட்களை வாங்கி வச்சு அந்த வணிகத்தை வந்து மேற்கொண்டு நடத்தி கொண்டு போவோம். அப்ப இன்னமும் முதலீடு செய்ய வேண்டுமா அல்லது முதலீடு செஞ்ச தொகை போதுமானதா? இப்படியான சில தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு உரிமையாளர் அந்த வணிகத்துல அக்கறை கொள்ளக்கூடிய நபரா வந்து கருதப்படுவார். நீங்க ஆல்ரெடி ஓ-லெவல்ல காமர்ஸ் எடுத்திருக்கீங்க. அப்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல knowledge ஒன்று இருக்கும். அக்கறையோட தரப்பினர் யாரு? அவரோட காரணங்கள் என்ன? இப்போ ஓ-லெவல்ல காமர்ஸ் எடுக்காம ஏ-லெவலுக்குள்ள வர பிள்ளைகளுக்கும் ஓ-லெவல்ல காமர்ஸ் படிச்சு ஏ-லெவல்ல காமர்ஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா ஓஎல்ல படிச்ச பிள்ளைகளுக்கு ஏற்கனவே பேசிக் தெரியும். நீங்க எல்லாம் 10ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க. அக்கறையோட தரப்பினர் யாரு? காரணம் என்னங்கிறது. ஆனா ஏ-லெவலுக்குள்ள புதுசா வந்து காமர்ஸ் எடுக்கிறார்கள். இப்பதான் அந்த விஷயங்கள் புதுசா இருக்கும். ஆனா 2 பேருமே வந்து சரியான ஒரு ட்ராக்ல தான் போவீங்க. சரியானே? உங்களுக்கு பேசிக் தெரிஞ்ச கொஞ்சம் லேஸ் அறியும். அவங்க பேசிக்கை புடிச்சிட்டு பிறகு உள்ள யூனிட்டுகளை வந்து படிக்க வேண்டியா இருக்கும். ரைட். அதான் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் சொல்லலாம். ரைட். அடுத்த விஷயம் வந்து முகாமையாளர்கள். அப்ப முகாமையாளர்கள் செல்ல போனா நமக்கு தெரியும் ஒரு நிறுவனத்தில தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிற நபர் தான் முகாமையாளர்னு சொல்லுவோம். இப்போ ஒரு மேனேஜர் நாமே அவருக்கு பேர் வச்சிருக்கோம். அவரு நிறுவனத்தில் இருக்கிற சிச்சுவேஷனை வந்து மேனேஜ் பண்ணணும். முகாமைத்துவ செயற்பாடுகளை வந்து சரியா பின்பற்றணும். அப்ப அவர் சரியான தீர்மானம் எடுத்தாதான் வணிகத்தை என்ன செய்யலாம்? சரியான ஒரு இலக்கை நோக்கி கொண்டு போகலாம். இப்போ ஒரு முகாமையாளர் எடுக்கிற தீர்மானம் பிழையா போகுதுன்னு சொன்னா அந்த வணிகம் வந்து என்னையும் சரியான இலக்கை நோக்கி போகாது. சரியானே?
அப்ப அந்த அடிப்படையில முகாமையாளர்கள் வந்து ஏன் அந்த வணிகத்திலே அக்கறை செலுத்துறாங்கன்னு சொன்னா, முதலாவது விஷயம் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றனவா? இப்ப முகாமையாளர் தொழில் என்ன? சரியான திட்டம் ஒன்று எடுக்கணும். அதாவது சரியான தீர்மானம் ஒன்று எடுக்கணும். அப்ப எடுக்கப்பட்ட அந்த தீர்மானம் சரியாக நடைமுறைப்படுத்தப்படுதா? அவரு நினைச்ச மாரி அந்த தீர்மானம் வந்து சரியாக அமுல்படுத்தப்படுதான்னு பார்க்கிறதுக்கு, ஒரு முகாமையாளர் என்ன செய்வாரு? வணிகத்திலே அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு தரப்பினரா கருதப்படுவாரு. அதே மாரி 2வது விஷயம், எதிர்கால அபிவிருத்திக்கு எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் அல்லது திட்டங்கள் எவை? இப்ப ஏற்கனவே ஒரு தீர்மானம் எடுத்து அதை அமுல்படுத்தி நல்லபடியா முடிஞ்சு. அப்ப இதுக்கு பிறகு நம்மளோட வணிகத்தை நம்ம நல்ல நிலைக்கு கொண்டு வரணும். அல்லது இலாபம் உழைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு போகணும்னு சொன்னா, நம்ம எப்படியான தீர்மானங்கள் எடுக்கணும்? நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் வந்து சரியாக அமையுமா? அல்லது பிழையாக அமையுமா? இத மாரியான அந்த தேவைகளுக்காக இந்த முகாமையாளர் ஒரு வணிகத்தில தீர்மானம் எடுக்கக்கூடிய நபராக கருதப்படுவார். ரைட்? இது 2வது விஷயம். 3வது ஊழியர்கள். ஊழியர்கள்னு சொல்றாக்கள் யாரு? ஒரு வணிகத்தில உடல் மற்றும் உளரீதியான உழைப்புக்கள வழங்குற நபர்கள். இப்ப நம்ம ஒரு கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரி ஒண்ணு வச்சிருக்கோம்னு சொன்னா, அங்க வந்து குந்தி, அங்க இருக்கிற மெஷின்ல வந்து உடுப்புகள தைக்கிறார்கள் யாரு? ஊழியர்கள். அப்ப அந்த ஊழியர்கள் ஏன் ஒரு வணிகத்தின் மீது அக்கறையுடைய நபரா கருதப்படுவாங்க? இப்ப உதாரணமா நம்மள எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப நம்ம ஒரு தொழிலுக்கு போறோம். ரைட்? டீச்சராவோ, அல்லது ஒரு டாக்டராவோ, அல்லது ஒரு என்ஜினியராவோ, அல்லது ஒரு அக்கவுண்டன்டாவோ ஒரு தொழிலுக்கு போறோம்னு சொன்னா, நம்ம அந்த வணிகத்துக்கு யாரு? ஊழியர். அப்ப அப்ப நம்ம என்னத்த எதிர்பார்த்து அந்த வணிகத்துக்கு போவோம்? முதலாவது நாம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஊழியர்ங்கிற அடிப்படையில, நமக்கு போற வேலைக்கு ஏத்த மாரி நமக்கு சம்பளம் கிடைக்குதான்னு சொல்லி பார்ப்போம். இப்ப டாக்டர்ன்னு சொன்னா, நல்ல கூடின சம்பளத்த வந்து எதிர்பார்ப்பாரு. அதே மாரி ஒரு டீச்சர், ஒரு அக்கவுண்டன்ட்ன்னு சொன்னா, அவங்களோட ரேஞ்சுக்கு ஏத்த மாரி ஒரு சம்பளத்த வந்து எதிர்பார்ப்பாங்க. அப்ப ஒரு ஊழியர் மெயினா என்னத்த கருத்தில் கொள்வார்ன்னு சொன்னா, நமக்கு சம்பளத்தை வந்து அதிகரிக்க இயலுமா? அல்லது நல்ல சம்பளத்த வந்து அந்த வணிகத்திலிருந்து பெற்றுக் கொள்ளலாமாங்கிற அடிப்படையில, அந்த வணிகத்தில அக்கறை கொள்ளக்கூடிய தரப்பினரா கருதப்படுவர். அப்ப முதலாவது விஷயம் நம்ம வந்து தொழில் பாதுகாப்பு காணப்படுகின்றதா? இப்ப நம்ம ஒரு வேலைக்கு போறோம்னு சொன்னா, அந்த வேலைக்கு நமக்கு ஏற்ற பாதுகாப்பு ஒன்று கிடைக்குதா? இப்ப பாருங்க, அப்ப இந்த சுரங்கத் தொழில், அந்த காரியம் அகழ்தல், அதே மாரி மைனிங், அதே மாரி டைமண்ட்ஸ் எல்லாம் வந்து அகழ்ந்தெடுக்கிறார்கள் வந்து என்ன செய்யணும்? நிலத்த தோண்டி கீழ போய் வேலை செய்யணும். அப்ப அதுக்கு ஏத்த மாரி அவங்களுக்கு அந்த தொழில்ல பாதுகாப்பு இருக்கா? சரியான சேஃப்டி சிஸ்டம் இருக்கான்னு சொல்லி பார்ப்பாரு. அதே மாரி இப்போ ஒரு ஃபயர் கம்பெனியில ஒர்க் பண்றாங்க. இப்ப ஒரு இடத்துல தீப்பிடிச்சிட்டு அத அணைக்க போகணும். அப்ப அதுக்கேத்த ஃபயர் ஸ்விட்ச் அவங்கள்ட்ட இருக்கணும். அதே மாரி போட்ல ஒர்க் பண்ற கேப்டனா இருந்தா சரி, ஒரு கடல்ல போகக்குள்ள கடல் மூழ்கிட்டு ஷிப் மூழ்கிட்டு இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு ஏத்த பாதுகாப்பு அந்த வணிகத்தினால கிடைக்கப்பெறுமா? அப்ப இப்படியான தொழில் பாதுகாப்பு நம்ம செய்யற தொழிலுக்கு ஏத்த மாரி, நமக்கு அந்த தொழில்ல ஒரு பாதுகாப்பு இருக்கான்னு சொல்லி பார்க்கிறதுக்கு, ஊழியர்கள் மெயினா வந்து என்ன செய்வாங்க? அக்கறை கொள்வாங்க. அதே மாரி சம்பளத்தை அதிகரிக்கக்கூடிய இயலுமை நிறுவனத்திற்கு காணப்படுகின்றதா? இப்ப தற்போது நம்ம என்ன சம்பளம் எடுக்கமோ, இதுக்கு மேல நமக்கு அவங்களால கூட்டி தர இயலுமா? இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆசிரியர்மார்லாம் வந்து போராட்டம் நடத்துறாங்க. அதே மாரி மற்ற மற்ற ஊழியர்கள் வந்து வேலை நிறுத்த போராட்டங்கள் செய்றாங்கன்னு சொன்னா, என்ன அர்த்தம்? அவங்களுக்கு வந்து சம்பளத்த கூட்டித்தாங்கன்னு சொல்லி கேட்கிறேன். இப்ப நுவரெலியா, கெண்டி சைட்லாம் வந்து தேயிலை கொழுந்து பறிக்க போறார்கள் வந்து அடிக்கடி கேள்விப்படுவீங்க. சம்பளம் காணா, சம்பளம் அதிகரிக்க சொல்லி போராட்டம் நடக்காங்கன்னு சொல்லி. அப்ப மெயினா என்ன விளங்குது? ஒரு ஊழியர் ஒரு வேலைக்கு போறாருன்னு சொன்னா, அந்த ஊழியரால வந்து அக்கறை கொள்ளக்கூடிய மெயினான விஷயம் வந்து சம்பளம். சம்பளம் தொடர்பான அக்கறையுடைய காரணமாக, அந்த ஊழியர் என்ன செய்வாரு? அந்த நிறுவனத்தில அக்கறை கொள்ளக்கூடிய தரப்பினரா கருதப்படுவாரு. ரைட். இந்த 3 விஷயம் இருக்கு தானே. உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர். இந்த 3 பேரையும் சேர்த்து நாம பொதுவா சொல்லக்கூடிய பேர் வந்து உள்வாரியான தரப்பினர். நீங்க தேவைன்னு சொன்னா 3க்கும் ஒரு மார்க் கொண்டு போட்டு நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உள்வாரியான தரப்பினர். இப்ப உள்வாரின்டா என்ன? நிறுவனத்துக்கு உள்ள இருந்து செயற்படக்கூடிய ஆட்கள். உரிமையாளர் நிறுவனத்துக்கு சொந்தமான ஆள். முகாமையாளர் நிறுவனத்துக்குரிய ஆள். ஊழியர்களும் நிறுவனத்துக்குரிய ஆட்கள். அப்ப இவங்க வந்து உள்வாரியான தரப்பினர்ன்னு சொல்லுவோம். ரைட்? அத நோட் பண்ணி கொள்ளுங்க. இந்த 3 பேரையும் மார்க் பண்ணி. ரைட். அடுத்து 4வது விஷயம் வந்து அரச நிறுவனம். உதாரணம் வந்து உள்நாட்டு இறைவரி திணைக்களம்னு சொல்லலாம். அதாவது அரசு, அரச நிறுவனம்னு சொல்லக்கூடியது. இப்ப நாம ஒரு வணிகத்த முதலீடு செஞ்சு நடத்தி கொண்டு போறோம்னு சொன்னா, அரசாங்கத்துக்கும் நம்மட வணிகத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் அரசு நம்மட வணிகத்தில் அக்கறை செலுத்தணும்? அதுக்குரிய காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவது விஷயம், அதாவது மெயினான விஷயம், உரியவாறு வரிகள் செலுத்தப்படுகின்றனவா? உங்களுக்கு தெரியும், நம்மட ஒரு நாட்டோட மெயின் வருமானமே வந்து வரி தான். டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். டேக்ஸ். இப்ப நம்ம தலையில போடுற கெப்ல இருந்து கால்ல போடுற செருப்பு வரைக்கும் டேக்ஸ் இருக்கு.
என்ன பொருளை வாங்கினாலும் அதுக்கு என்ன பெறுமதி சேர் வரிங்கிற ஒன்று இருக்கு. நம்ம இதுக்கு பிறகு வர யூனிட்டுகளில் வந்து விரிவாக படிக்கிறோம். அதுக்குரிய கணக்கீடு எல்லாம் இருக்கு. வெட்டு வந்தா எப்படி அது கணக்கீடு செய்யறங்க எல்லாம் இருக்கு. ரைட். அப்ப இந்த வரிகளை வந்து நம்ம என்ன செய்யறோம், நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பொருளை கொள்வனவு செய்யறோம்னு சொன்னா, ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்குறோம்னு சொன்னா இல்ல வரி இருக்கு. ஒரு அங்கர் பாக்ஸை வாங்குறோம்னு சொன்னா இதுல வரி இருக்கு. ஒரு யோகட் கப்பை வாங்குறோம்னு சொன்னா அதுலயுமே என்ன இருக்கு, வரி இருக்கு. அப்ப இந்த சின்ன சின்ன பொருட்களா இருந்தாலும் நம்ம வணிகத்துக்கு என்ன செய்யறோம், வரியை வந்து செலுத்துறோம். நம்ம அறிந்தோ அறியாமலோ வந்து அந்த வரியை வந்து செய்யறோம் வணிகத்துக்கு, சாரி அரசுக்கு செலுத்துறோம். அப்ப அந்த அடிப்படையில இப்போ ஒரு வணிகத்தை வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம்னு சொன்னா நம்மளோட வரியை வந்து உரியவாறு செலுத்துறோமான்னு சொல்லி பார்க்கறதுக்காக அரசு நிறுவனம் என்ன செய்யும், நம்மளோட வணிகத்தின் மீது அக்கறை கொள்ளக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் வந்து தேவையான அறிக்கைகள் உரிய நிறுவனங்களுக்கு வழங்கப்படுகின்றதா. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கம்பெனி அமைப்பா இருந்தா, ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா இருந்தா அவங்க இந்த வருஷத்துல நடந்த கொடுக்கல் வாங்கலை உள்ளடக்கியதாக நிதி கூற்றுக்கள், அதாவது வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்றுகளை தயாரிச்சு உரிய கணக்காய்வு திணைக்களத்துக்கு என்ன செய்யணும், அதை சப்மிட் பண்ணணும். அதாவது சரிய லாபத்தை உழைக்காளா, லாபத்துக்கு ஏற்ற மாதிரி வரி செலுத்துறாளான்னு சொல்லி அப்பதானே அரசு வந்து தீர்மானம் எடுக்கும். அப்ப இந்த தேவையான அறிக்கைகள் உரிய நிறுவனங்களுக்கு சமர்ப்பிக்கப்படுதா, அதே மாதிரி அந்த உரிய வணிகத்தால வரிகள் சரியவாறு செலுத்தப்படுகிறதா, இதெல்லாமே வந்து என்ன, ஒரு அரச நிறுவனம் நம்மளோட வணிகத்தின் மீது அக்கறை கொள்வதற்கான காரணங்களா இருக்கு. ரைட். அடுத்தது வாடிக்கையாளர்கள், முக்கியமான ஆட்கள் வாடிக்கையாளர். ரைட். நுகர்வோர்னு சொல்லுவோம். அப்ப நுகர்வோர் வாடிக்கையாளர்ங்கிற தரப்பினர் யாருன்னு சொன்னா, இப்ப நம்ம ஒரு பிசினஸ் ஒன்று நடத்துறோம்னு சொன்னா நம்மளோட வணிகத்துக்கு வந்து பொருட்களை வாங்க வரார்கள் அல்லது சேவையை பெற வரார்கள். இப்ப நம்ம பேங்க்ல ஒரு நடைமுறை கணக்கு கொண்டு வச்சுக்கணும்னு சொன்னா நம்ம அந்த வணிகத்துக்கு யார், ஒரு வாடிக்கையாளர். அந்த பேங்குக்கு நாம ஒரு வாடிக்கையாளர். ரைட். இப்போ ஒரு காப்புறுதி கம்பெனியில நம்ம ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் ஒன்று வச்சிருக்கோம்னு சொன்னா நம்ம அந்த காப்புறுதி கம்பெனிக்கு ஒரு வாடிக்கையாளர். இப்போ நம்ம ஒரு ஹோட்டல் ஒன்று வச்சிருக்கோம். ரைட். அந்த ஹோட்டலுக்கு நம்ம பொருட்களை வாங்க போறோம்னு சொன்னா நாம யார், அந்த வணிகத்துக்கு ஹோட்டலுக்கு ஒரு வாடிக்கையாளர். அப்ப நம்மட ஸ்டேட்ல இருந்து யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம ஒரு கடைக்கு ஒரு பொருளை வாங்க போறோம்னு சொன்னா மெயினா என்ன விஷயத்தை நம்ம எதிர்பார்ப்போம் அந்த கடையில இருந்து. ரைட். அதுதான் இந்த வாடிக்கையாளர் அக்கறை கொள்வதற்கான காரணம்னு சொல்லலாம். இப்ப முதலாவது விஷயம் நாம் எதிர்பார்க்கிறது நல்ல குறைந்த விலையிலே அந்த பொருட்கள் வந்து கிடைக்கப்படுதா. இப்ப உதாரணத்துக்கு செல்ல போனா ஊர்ல இருக்கிற ஒரு 2 கடையில ஒரு கடையில அங்கர் பாக்ஸ் 1100 விற்கும், இன்னொரு கடையில 1000 விற்கும். அப்ப நம்ம எதை நாடி போவோம், எங்க குறைஞ்ச விலை இருக்கோ அதுதான் வாடிக்கையாளர்கள் நாடி போவாங்க. சரியா. அப்ப அந்த அடிப்படையில நியாயமான விலையில அந்த பொருள் கிடைக்கப்படுதுன்னு பார்க்கறது என்ன செய்வோம், முதல் உறுதிப்படுத்துவோம். அதான் இந்த வாடிக்கையாளர் அக்கறை கொள்வதற்கான முக்கியமான காரணம். விலை வந்து நியாயம் இருக்கணும். அந்த பொருளுக்கு ஏற்ற விலைன்னு பொருளுக்கு வந்து பிக்ஸ் பண்ணிருக்கணும். இதைத்தான் ஒரு வாடிக்கையாளர் அக்கறை கொள்வதற்கான காரணமா இருக்கு. முதலாவது பாயிண்ட பாருங்க. நியாயமான விலையில் தரமான உற்பத்திகள் விநியோகம் செய்யப்படுகின்றனவா. விலையும் நியாயமா இருக்கணும், பொருளும் என்ன செய்யணும், தரமா இருக்கணும். சரியானே. விலையும் குறைச்சி தரத்தையும் குறைச்சி யாரும் வாங்க போக மாட்டாங்களே. விலை நியாயமா இருக்கணும், பொருளுக்குரிய தரவும் வந்து உயர்வா காணப்படணும். அப்ப இந்த நியாயமான விலையில தரமான உற்பத்திகள் வந்து விநியோகிக்கப்படுதான்னு சொல்லி ஒரு வாடிக்கையாளர் என்ன செய்வாரு, நம்மளோட வணிகத்தில அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு தரப்பினரா காணப்படுவாரு. அதே மாதிரி ரெண்டாவது விஷயம், பொறுப்பு உத்தரவாதத்தை நிறைவேற்றுவதற்கான சிறந்த நிலைப்பாடு வணிகத்திற்கு உள்ளதா. ரைட். இந்த விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கு. பொறுப்பு உத்தரவாதம், அது என்னது பொறுப்பு உத்தரவாதம் தான். இப்ப நாம இங்கிலீஷ்ல சொல்லுவோம்ல வாரண்டின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பல்பை வாங்கினாலும் 6 மாசம் வாரண்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப அதே மாதிரி ஒரு சிங்கர் ஒரு ஃப்ரிட்ஜை வாங்க போனோம்னு சொன்னா இதுக்கு 4 வருஷம் வாரண்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு வாஷிங் மிஷினை வாங்க போனா இதுக்கு ஒரு 5 வருஷம் வாரண்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வாரண்டிக்கு தமிழ் பேர் தான் பொறுப்பு உத்தரவாதம். சரிதானே. அப்ப ஒரு வணிகம் நமக்கு ஒரு பொறுப்பு உத்தரவாதத்தை தருதுன்னு சொன்னா, வாரண்டியை தருதுன்னு சொன்னா, இப்ப அந்த வாரண்டி காலத்துக்குள்ள அந்த பொருள் ஏதாவது சேதம் ஏற்பட நம்ம கொடுத்து போட்டு என்ன செய்யலாம், புதிய பொருள் ஒன்று பெற்றுக்கொள்ளலாம். அதாவது அந்த பொருளை வந்து திருப்பி மீள் கட்டமைத்து பெற்றுக்கொள்ளலாம். அப்ப அந்த தார பொறுப்பு உத்தரவாதத்தை அந்த வணிகம் சிறப்பாக நிறைவேற்றுன்னு பார்ப்போம். ஒரு வணிகம் வாரண்டியை தந்து விட்டு ஏமாத்தலாம் தானே. 4 வருஷத்துக்கு பழுதானா என்ன செஞ்சா நாங்க இணைக்கி தரோம்னு சொல்லி போட்டு கொண்டு போற டைம்ல நம்மளை ஏமாற்றலாம் தானே. அப்ப அப்படியான விஷயங்கள் வந்து ஒரு வணிகத்தில் நடைபெறுதுன்னு பார்க்கறதுக்கு வாடிக்கையாளர் என்ன செய்வாரு, வணிகத்தில் அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு தரப்பினராக காணப்படுவார். ரைட். அப்ப மெயினா இந்த 2 விஷயம் முக்கியம். ஒன்று, நியாயமான விலையில் தரமான உற்பத்திகள் விநியோகிக்கப்படுகின்றனன்னு பார்ப்போம். ரெண்டாவது, பொறுப்பு உத்தரவாதத்தை நிறைவேற்றுவதற்கான சிறந்த நிலைப்பாடு அந்த வணிகத்துக்கு உள்ளதான்னு சொல்லி பார்ப்போம். அப்ப இந்த 2 விஷயமும் ஒரு வாடிக்கையாளர் வணிகத்தில அக்கறை கொள்வதற்கான காரணமாக கருதப்படும். ரைட். ஆறாவது விஷயம்,
கடன் கொடுத்தோரும் கடன் வழங்கும் நிறுவனங்களும், அல்லது நீங்க இப்படி எழுதலாம், நிதி நிறுவனங்கள் எழுதலாம். ரைட், இது கீழ் எழுதி கொள்ளுங்க. நிதி நிறுவனங்கள் எழுதுங்க. கடன் கொடுத்தோரும் கடன் வழங்கும் நிறுவனங்களும், அந்த வேர்ட் சரிதான். ஆனா இப்ப பாவிக்கிற வேர்ட் வந்து நிதி நிறுவனங்கள். நிதி நிறுவனங்கள்னு எடுத்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், அப்ப நிதி நிறுவனம் சொல்றது வந்து யாரு? பேங்கை சொல்லலாம். பேங்க்ஸ், லீசிங் கம்பெனி, இதெல்லாம் வந்து நிதி நிறுவனங்கள். இப்போ வங்கி, நமக்கு தெரியும் வங்கியில வந்து நம்ம லோன் எடுக்கலாம். இப்போ சம்பத் பேங்க், பீப்புள்ஸ் பேங்க், அதே மாதிரி என்எஸ்பி பேங்க், இப்படி நிறைய பேங்க்கள் இருக்கு நம்ம ஏரியாவில். அப்போ அங்கே வந்து நம்ம என்ன செய்யலாம்? லோன் எடுக்கலாம். இப்போ லோன்ட்ட நமக்கு தெரியும், அந்த லோன் எடுத்தால் அதுக்குரிய வட்டியை கட்டணும், குறிப்பிட்ட காலத்துக்குள்ள தவணை கட்டணம் செலுத்தணும். இப்போ நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, சில ஆட்கள் வீட்டை வந்து லோன் வேணுமான்னு கேட்பாங்க. சில கடைகளுக்கு போய் உங்களுக்கு பிஸ்னஸ் லோன்கள் தரட்டான்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப ஏன் அவங்கள வேலையெல்லாம் வராங்கடா நம்மள வீட்டையும் கடைகளுக்கும்? அவங்களுக்கு ஒரு தேவை ஒன்று இருக்கு அந்த வணிகத்துல, சரிதானே? ரைட். அப்ப நம்மளோட வணிகத்தை தேடி நிதி நிறுவனங்கள் நமக்கு இன்வெஸ்ட் பண்ண வருதுன்னு சொன்னா, அதுக்கு என்ன நோக்கம், என்ன காரணம் அறியும்? அவங்களாவே தேடி வந்து ஏன் நமக்கு லோன் தரணும்? அப்ப அதுக்கு என்ன அக்கறை கொள்வதற்கு அந்த காரணம் பார்த்தோம்னு சொன்னா, ஒன்று, வழங்கப்பட்ட கடனை மீளப் பெற்றுக்கொள்ள முடியுமா? இப்ப பேங்க் உங்களுக்கு லோன் தருதுன்னு சொன்னா, நீங்க என்ன செய்யணும்? அதை ஒவ்வொரு மாசமும் வட்டியை கட்டணும், தவணை கட்டணத்தையும் செலுத்தணும். ரைட். அப்ப நீங்க பேங்க் லோனை வாங்கி போட்டு சும்மா வெளிநாட்டுக்கு அங்கே ஓட்டினீங்கன்னு சொன்னா, அந்த வணிகம் எங்க இருந்து காசு எடுக்கும்? ரைட், அவனுக்கு லொஸ் தானே அது. அப்ப அந்த அடிப்படையில உங்களோட வணிகத்துல வந்து அவர் என்ன செய்வாரு? அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு தரப்பினராக காணப்படுவாரு. அந்த வழங்கப்பட்ட கடனை மீளப் பெற்றுக்கொள்ள இயலுமா? அந்த வணிகத்துக்கு அதுக்குரிய இயலுமை இருக்கா? இப்போ ஒரு பேங்க் வந்து உங்களுக்கு லோன் தர போகுதுன்னு சொன்னா முதல்ல என்னத்தை பார்ப்பான்? உங்களோட பிஸ்னஸ் நல்ல நிலையில போகுதான்னு சொல்லி பார்ப்பான். அதுக்காக தான் பிஸ்னஸ் பிளான் உண்டு. பேங்க்குக்கு வந்து லோன் எடுக்க போகல கேட்பான். இப்போ பிஸ்னஸ் லோன் எடுக்க போறோம்னு சொன்னா நம்ம பிஸ்னஸ் பிளானோட தான் போகணும். நம்மளோட வணிகம் என்ன நிலையில செயற்படுது, நம்மளோட வணிகத்தோட உற்பத்தியின் தன்மை என்ன, எப்படி சந்தையில வந்து நிலைத்திருக்குங்கிறத வந்து அந்த பிஸ்னஸ் பிளான்ல நம்ம உள்ளடக்கியிருப்போம். சரியா? அப்ப அதை பார்த்து தான் ஒரு வங்கி நமக்கு கடன் தரும். இப்ப நட்டத்துல போற ஒரு வணிகத்துக்கு வந்து பேங்க் லோன் கொடுக்க மாட்டாதே. அப்படி லோன் கொடுத்தா என்ன அர்த்தம்? அவங்க வந்து அந்த கடனை மீள பெற்றுக்கொள்ள இல்லை. ஏற்கனவே அவன் வணிகம் நட்டத்துல போகுது, நாமளும் லோனை கொடுத்தியே நம்ம இன்னும் நம்ம ஆஹ், நட்டத்துல போகணும். அப்ப பேங்க் வந்து லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாது. அப்ப அந்த அடிப்படையில் நம்ம லோனை வழங்கினா அந்த வணிகத்துல இருந்து மீள பெற்றுக்கொள்ள முடியுமாங்கிறத வந்து அக்கறை கொள்வதற்கு நேம் இந்த நிதி நிறுவனங்களை வந்து காரணமாக அமையும். அடுத்தது, மேலும் கடனை செலுத்துவதற்கு நிறுவனம் இயலுமை உள்ளதா? ரைட். இப்போ நம்ம திருப்பியும் வந்து லோன் கொடுத்தோம்னு சொன்னா, இப்போ ஒரு தரம் மட்டும் லோன் வாங்க போறது இல்லையா வணிகங்கள் வந்து. இப்போ நிறைய இப்போ வணிகத்துல வந்து லொஸ் ஆகலாம், ப்ராஃபிட் வரலாம். அப்ப அப்படியான சந்தர்ப்பங்கள் வார சந்தர்ப்பத்தில் நம்ம லோன் எடுப்போம். அப்ப மேலும் வந்து கடன்களை வழங்கினா அது திருப்பி செலுத்துறதுக்கான அந்த இயலுமே வணிகத்துக்கு இருக்கான்னு பார்க்கறது வந்து என்னது? நிதி நிறுவனங்கள் அக்கறை கொள்வதற்கான ஒரு காரணமாக தான் அமைஞ்சிருக்கு. அப்ப இந்த 6 தரப்பினர்களும் ஒரு வணிகத்திலே அக்கறை கொள்ளக்கூடிய தரப்பினராக வந்து இருப்பாங்க. நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க ஓலவெல்ல. இப்ப இந்த எதிர்கால முதலீட்டாளர்கள் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி சமூகம், இதுவும் அந்த உள்ளடங்கும். பிரச்சனை இல்லை. அக்கௌண்டிங்கை பொறுத்தவரை இந்த 6 தரப்பினர் தான் வந்து உள்ளடங்கியிருக்கு. அப்ப அவர்களும் அந்த அக்கறையுடைய தரப்பினரும் அவர்கள் அக்கறை கொள்வதற்கான காரணங்களும் என்னங்கிறத வந்து பார்த்திருந்தோம். ரைட். இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா கிளியர் பண்ணணும்னு சொல்லி? இல்ல சார். ரைட், ஓகே. அப்ப இந்த அக்கறையுடைய தரப்பினர் தொடர்பாகவும் சில கேள்விகள் வந்து உங்களுடைய ஏ-லெவல் பேப்பர்ல வந்திருக்கு. நல்லா ஈஸியா மார்க்ஸ் எடுக்கக்கூடிய கேள்வி தான் இந்த முதலாவது யூனிட்ல இருந்து வரக்கூடியது. அதாவது இந்த முதலாவது யூனிட்ல இருந்து எம்சிக்யூல ஒரு கேள்வியும் ஸ்ட்ரக்சர்ல ஒரு கேள்வியும் வரும். சரியா? ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ரைட். அப்ப இது தொடர்பா வந்த கேள்வியை வந்து பார்ப்போம். ரைட். பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் 7ல 9வது வினாவை பாருங்க. பேஜ் நம்பர் 7ல 9வது வினா. ரைட். வியாபாரம் ஒன்றின் பின்வரும் அக்கறையுடையோரில் எத்தகையோர் கீழே தரப்பட்டுள்ள தகவலில் அதிகூடிய அக்கறை உடையவர்களாக இருப்பர்? இது ஒரு ஏ-லெவல் பேப்பர்ல வந்த கேள்வி. நான் நினைக்கிறேன் 2019ல வந்திருக்கணும் போல. நான் அதை மென்ஷன் பண்ணல, பார்த்துட்டு சொல்றேன் பிறகு. ரைட். அப்ப பார்ப்போம். இதுல 4 அக்கறையுடைய தரப்பினர் உங்களுக்கு தந்திருக்கு. அரசாங்கம், முதலீட்டாளர், அதில் அல்லது உரிமையாளர் என்று சொல்லுவோம். முதலீட்டாளருங்கிறதும் உரிமையாளருங்கிறதும் ஒன்றுதான். கடன் வழங்குனர், முகாமையாளர். அப்ப 4 அக்கறையுடைய தந்து போட்டு உங்களோட தகவல் ஏபிசிடின்னு 4 தகவல்கள் தந்திருக்கு. அப்ப இவடத்து கேட்டிக்கிறது அக்கறையுடைய இலக்கத்தை குறிப்பிடுக. ரைட். பாப்பம் ஏ, நீண்ட தவணை கடன் கடப்பாடுகளை நிறைவேற்றுவதற்கான நிறுவனத்தின் இயலுமை. அதாவது ஒரு கடனை வழங்கினோம்னு சொன்னா
அந்த கடப்பாட்டு நிறைவேற்றத்துக்கு நிறுவனத்துக்கு இயலுமை இருக்கா? அப்ப இது எந்த தரப்பினர் அக்கறை கொள்வதற்கான காரணம் அமையும்? கடன் வழங்குனர். ரைட், வெரி குட். கடன் வழங்குனர்கள் அல்லது நிதி நிறுவனங்கள்னு சொல்லலாம், எல்லாம் ஒரே பேர் தான். அப்ப நீங்க இந்த இலக்கத்தை மட்டும் 3ஆம் நம்பரை மட்டும் எடுத்து குறிப்பிட்டீங்கன்னு சொன்னா சரி. இது ஒரு ஏ லெவல் பேப்பர்ல வந்து கேள்வி இது. ரைட், பி. முதலிட்ட மூலதனத்துடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் இலாபத்தன்மை. அப்ப நிறுவனத்தை இலாபத்தோட தொடர்புடைய நபர் யாரா இருப்பார்? நிறுவனம் இலாபம் உழைக்கணும் எதிர்பார்க்கிற நபர் யாரா இருப்பாரு? முதலீட்டாளர். ரைட், வெரி குட். முதலீட்டாளர். இப்ப வணிகத்துல முதலீடு செஞ்சவங்க தான் அது இலாபமா நட்டமாங்கிறத பத்தி கவலைப்படணும். அப்ப அந்த அடிப்படையில இலாபத்தன்மை வந்து முதலீட்டாளருக்கு பொருந்தும். ரைட், இலக்கம் 2. அடுத்தது சி. நிறுவனம் ஒன்றினால் உற்பத்தி செய்யப்படும் பொருளுக்கான கிரயம். ரைட், இது எந்த தரப்பினரோட தொடர்புடையதா இருக்கும்? நிறுவனத்தில கிரயத்தோட தொடர்புடைய தரப்பினர் யாரு? முகாமையாளர். ரைட், வெரி குட். முகாமையாளர். இப்ப நம்ம உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நீங்க ஒரு டொஃபி உற்பத்தி செய்யற ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்கன்னு சொன்னா, ஒரு டொஃபியை உற்பத்தி செஞ்சா அதுக்கு எவ்வளவு விலையை வைக்கணும்? இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோமே, அந்த டொஃபியை உற்பத்தி செய்யறதுக்கு 5 ரூபாய் பற்றிருக்கு. ரைட், அதோட ஒரு 3 ரூபாய் லாபம் வச்சு நம்ம 8 ரூபாய்க்கு அந்த டொஃபியை விற்கும். அப்ப இந்த தீர்மானம் எடுக்கிறாள் யாரு? முகாமையாளர். இது ஒரு தீர்மானம். எவ்வளவு உற்பத்திக்கு செலவு போயிருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி லாபம் வச்சா எவ்வளவு காலத்துல நம்ம அந்த செலவை வந்து மீள பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இது தொடர்பான தீர்மானம் எடுக்கிற நபர் முகாமையாளராக இருக்கிறதால இந்த சி கூற்றுக்கு முகாமையாளருடைய இலக்கம் 4 வந்து ஆன்சரை கொடுக்கலாம். ரைட், அடுத்தது டி. நிறுவனம் ஒன்று செலுத்தும் வரியின் அளவு. அப்ப வரியோட தொடர்புடைய அக்கறையுடைய தரப்பினர் யாரு? அரசாங்கம். அரசாங்கம். வெரி குட். அப்ப அரசுல வந்து மெயின் நோக்கமே என்னது? நிறுவனத்திலிருந்து வரிகளை வந்து அறவிடுறது தான். இப்ப நம்மளும் என்னென்ன பொருள் வாங்குறோமோ எல்லாத்துக்குமே வந்து மறைமுகமாக வரியை செலுத்தி கொண்டு போறோம். ரைட், அப்ப இதுல வந்து இலக்கத்தை போடலாம். இலக்கம் 1. அப்ப உங்களுடைய ஏ லெவல் அக்கவுண்டிங் பேப்பரை பொறுத்தவரையில இப்படி நிறைய லேசான கேள்விகள் வரும். இப்போ ஒரு பேப்பர் செட் பண்றேன்னு சொன்னா, இப்போ ஏ லெவல் பேப்பர் செட் பண்ண போறார்கள் வந்து ஏ எடுக்கக்கூடிய பிள்ளைக்கும் அந்த பேப்பர்ல கேள்வி இருக்கும். அதாவது நல்லா யோசிச்சு கவனமா ஆன்சர் பண்ணக்கூடிய கேள்விகளும் இருக்கும். அதே நேரம் நார்மலா எஸ் எடுக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் அந்த பேப்பர்ல கேள்வி இருக்கும். அதாவது இப்படியான கேள்விகள் டிரெக்டா பார்த்தா ரைட் செல்லலாம், இதான் ஆன்சர்னு சொல்லி. அப்ப எப்பயுமே ஏ லெவல் பேப்பரா இருந்தாலும் சரி, என்ன பாடமா இருந்தாலும் சரி, உரமான டஃப்பா வந்து எடுக்க மாட்டாங்க. ஏ எடுக்கக்கூடிய பிள்ளைக்கும் கேள்வி வச்சிருப்பான், எஸ் எடுக்கக்கூடிய பிள்ளைக்கும் கேள்வி வச்சிருப்பான். ரைட், அப்ப நம்ம ஏயை ஃபோக்கஸ் பண்ணி தானே எப்பயும் படிக்கணும். ரைட், சரி. நம்ம அடுத்த விஷயம் பார்க்கலாம். நிதி தகவல்கள் மற்றும் நிதி சாரா தகவல்கள். சரி, அப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், கணக்கீட்டின் நோக்கத்திலே இந்த 2 விஷயம் சம்மந்தப்படுது. நிதி தகவல், நிதி சாரா தகவல் சரி. அப்ப அந்த அடிப்படையில ஒரு கொடுக்கல் வாங்கலை அல்லது நிகழ்வு நம்ம பணத்தால அளவீடு செய்யலாம் என்று சொன்னா அதுக்கு பேரு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? நிதி தகவல்கள்னு சொல்லுவோம். ரைட், ஒரு கொடுக்கல் வாங்கல் வந்து இடம்பெறுதுன்னு சொன்னா உதாரணத்துக்கு ரூபாய் 25,000க்கு பொருட்கள் காசுக்கு விற்பனை செய்யப்பட்டது. அப்ப நம்ம இந்த விற்பனை என்ன செய்யலாம்? ரூபாய் 25,000 பணத்தால அளவீடு செய்யலாம். அதே மாதிரி கடன் பட்டோரிடமிருந்து பெற்ற காசு ரூபாய் 10,000. அப்ப அந்த கொடுக்கல் வாங்கலை நம்ம என்ன செய்யலாம்? பணத்தால வந்து அளவீடு செய்யலாம். அப்ப இப்படி பணத்தால அளவீடு செய்யக்கூடிய தகவல்களை நம்ம நிதி தகவல்கள்னு சொல்லுவோம், அல்லது கணக்கீட்டு தகவல்கள்னு சொல்லுவோம். நீங்க தேவைன்னா நோட் பண்ணி கொடுங்க, அல்லதுன்னு போட்டு. நிதி தகவல்கள் அல்லது கணக்கீட்டு தகவல்கள்னு சொல்லலாம். ரைட், அப்ப இதை பாயிண்ட் பார்ப்போம். வணிக நிறுவனத்தின் மீது அக்கறையுடையவர்கள். அப்ப யாரு வணிக நிறுவனத்தின் மீது அக்கறையுடைய தரப்பினர்? உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர், அதே மாதிரி அரசாங்கம், கடன் கொடுத்தோரும் கடன் வழங்கும் நிறுவனங்களும் வாடிக்கையாளர்கள், இவர்களெல்லாம் வந்து அக்கறையுடைய தரப்பினர்கள். பொருளாதார ரீதியான தீர்மானம் எடுக்க தேவையானதும். ரைட், அப்போ நிறுவனத்தில் நம்ம கணக்கறிக்கைகளை தயாரிக்கிற நோக்கமே தீர்மானம் எடுக்கிறது தான். அதாவது கணக்கீட்டினுடைய அந்த நோக்கமே என்னது? அக்கறையுடைய தரப்பினர் வந்து பொருளாதார ரீதியான தீர்மானம் எடுக்கிறது தேவையானதும் பணத்தினால் அளவிடக்கூடியதுமான தகவல்கள் நிதி தகவல்கள் எனப்படும். அது நம்ம இப்ப சொன்ன மாதிரி என்னென்ன தகவல்கள் பணத்தால் அளவீடு செய்தோ அதெல்லாம் நம்ம கணக்கீட்டில் வந்து உட்படுத்தக்கூடியதா இருக்கும். ரைட், இந்த முதலாவது பாயிண்ட்டை நோட் பண்ணிடுங்க, நான் ஸ்பேஸ் விட்ரி பண்ணதில்லை.
ஓகே சார். அடுத்த விஷயம் பார்ப்போம். நிதி சாரா தகவல்கள். நிதி சாரா தகவல்கள் அல்லது நம்ம கணக்கீட்டு சாரா தகவல்கள்னு சொல்லுவோம். கணக்கீட்டு சாரா தகவல்கள். அப்ப இந்த நிதி சாரா தகவல்கள் சொன்னா இந்த நிதி தகவல்கள்ல எதிர்மறை அறிக்கை, ரைட், ஆப்போசிட் அறிக்கை. இப்ப நம்ம நிதி தகவல் என்னென்று பார்த்தோம், பணத்தினால் அளவீடு செய்யக்கூடிய தகவல்கள் நிதி தகவல்னு சொல்லலாம் சுருக்கமா. அதே மாதிரி பணத்தால அளவிட முடியாத தகவல்கள் நிதி சாரா தகவல்கள்னு சொல்லலாம். இப்ப உதாரணமா சொல்ல போனா நம்ம வணிகம் ஒரு அழகான சூழல்ல அமைந்திருக்கி. இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த கூற்று நம்ம பணத்தால் அளவீடு செய்யலாமா? இல்ல. வணிகம் ஒரு அழகான சூழல் அமைஞ்சிருக்குன்னு சொன்னா அது என்னது, வணிகத்தினுடைய ஒரு 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 பண்பு. அப்ப அந்த பண்பை வந்து நம்ம என்ன செய்யலாது, பணத்தால அளவீடு செய்ய இயலாது. அதே மாதிரி இன்னொன்று சொல்லலாம், முகாமையாளர் நல்ல திறமையானவர். நான் கீழே தந்திருக்கிற உதாரணப்படி இப்ப நம்ம நிறுவனத்தை ஒரு முகாமையாளர் நல்ல சரியான தீர்மானங்கள் எடுக்காரு. அவர் எடுக்கிற தீர்மானங்கள் வந்து நல்ல முறையில வெற்றி அளிக்குது. அப்ப இதை நம்ம பணத்தால அளவீடு செய்யலாமா? இல்லை. அப்போ ஒரு நிறுவனத்துல பணத்தால அளவீடு செய்யக்கூடிய தகவல்களும் இருக்கும், பணத்தால அளவீடு செய்ய முடியாத தகவல்களும் இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில தான் இந்த பணத்தால அளவீடு செய்ய முடியாத தகவல்களை நம்ம நிதி சாரா தகவல்கள்னு சொல்லி வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கும். ரைட். இந்த பாயிண்ட பாருங்க. வணிக நிறுவனத்தின் மீது அக்கறை உடையவர்கள் வணிக நிறுவனம் பற்றிய தீர்மானம் எடுக்க தேவையானதும் பணத்தினால் அளவிட முடியாததுமான தகவல்கள் நிதி சாராத தகவல்கள் எனப்படும். சரி, இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிடுங்க. வணிக நிறுவனத்தின் மீது அக்கறையுடையவர்கள் வணிக நிறுவனத்தின் மீது அக்கறையுடையவர்கள் வணிக நிறுவனம் பற்றிய தீர்மானம் எடுக்க தேவையானதும் வணிக நிறுவனம் பற்றிய தீர்மானம் எடுக்க தேவையானதும் பணத்தினால் அளவிட முடியாததுமான, இது முக்கியமான விஷயம், பணத்தினால் அளவிட முடியாததுமான தகவல்கள் நிதி சாரா தகவல்கள் எனப்படும். ஓகே சார். ரைட். இந்த டியூட்ல 2024ஆம் ஆண்டு வந்த கேள்வி எட் பண்ணப்படலை. நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்றேன், அது ஆன்சரை சொல்லுங்க. சரியா? கணக்கெடு தொடர்பான ஒரு கேள்வி. இப்ப கடைசியா நடந்த ஜே லெவல் பேப்பர் அதுல வந்து ஒரு கேள்வி நான் ஷேர் பண்றேன். கரெக்டான ஆன்சரை சொல்லுங்களா? ஸ்க்ரீன் ஷேர் ஆகிக்கும் உங்களுக்கு ஜே லெவல் பேப்பர். ஆமாம் சார். இப்ப இந்த ஏ லெவல் பேப்பர்ல இந்த முதலாவது கேள்வியை பாருங்க பாபு. நம்ம படிச்சதுக்குள்ள இருக்குது. பின்வரும் கூற்றுக்களுள் எது நிறுவனம் ஒன்று நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கத்தை மிக சிறப்பாக விவரிக்கின்றது? கேள்வியை பார்த்தாலே நீங்க சொல்லலாம் இது ஆன்சருங்கிறது. அஞ்சாவது. ரைட், வெரி குட். நிறுவனத்தின் அக்கறையுடைய வெளியக தரப்பினர்கள் தீர்மானம் மேற்கொள்வதற்கான தகவல்களை வழங்குதல். இப்ப பாருங்க, இந்த நிதி கணக்கீடுங்கிற அந்த கன்செப்ட் நாம இன்னும் படிக்கலை. இதுக்கு பிறகு நான் உங்களுக்கு படிப்பிக்க போறேன். அதுக்கு முதல் தான் அந்த கேள்வியை காட்டிருக்கேன். ரைட். அப்போ படிக்கிறதுக்கு முதலே உங்களுக்கு அந்த கணக்கீட்டினுடைய அந்த அறிமுகத்தை வச்சு நீங்க என்ன செய்யலாம், இந்த நிதி கணக்கீட்டுக்குரிய ஆன்சர் எடுக்குங்கன்னு சொன்னா, அப்போ இந்த அக்கௌண்டிங்கிறது தான் ஒரு விஷயம் வந்து இன்னொரு விஷயத்தோட லிங்க் ஆயிருக்கும். சரியா? இப்போ உங்களுக்கு இந்த முதலாவது யூனிட் விளங்காம நீங்க ரெண்டாவது யூனிட் படிக்கலாம். அதே மாதிரி ரெண்டாவது யூனிட் விளங்காம மூணாவது யூனிட் படிக்கலாம். சரியா? நம்ம பிசினஸ் ஸ்டடிஸ் மாதிரி இல்லையே. பிசினஸ் ஸ்டடிஸ் எல்லாம் வந்து நல்ல நோட்ஸ் பாடம் ஃபுல்லா. இப்போ ஒரு யூனிட் படிக்காட்டியும் அடுத்த யூனிட்ல என்ன விஷயம் நம்ம படிக்க போறோங்கிறது விளங்கும். ஆனா அக்கௌண்டிங்கை பொறுத்தவரையில ஒரு யூனிட் ஒரு தேர்ச்சியை படிக்காம விட்டீங்கன்னு சொன்னா, கிளியர் இல்லைன்னு சொன்னா, அதுக்கு அடுத்த படிக்கிற விஷயங்கள் வந்து கிளியர் இல்லாம தானே ஆகும். அப்ப ஆரம்பத்துல இருந்தே அந்த அந்த ஒரு அடி வேற பிடிச்சிங்கன்னு சொன்ன அக்கௌண்டிங்ல, அதுக்கு பிறகு என்ன கேள்வி எப்படி வந்தாலும் என்ன செய்யலாம்,
செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அப்போ ஏ லெவல் பேப்பரில் வரக்கூடிய கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ணலாம் இப்போ வேணுச்சுன்னா. இதுக்கப்புறம் நல்லா படிச்சிங்கன்னு சொல்லலாம், நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். ரைட். சரி, நம்ம அடுத்த விஷயம் பார்ப்போம். இதில் இப்போ தான் நான் பார்க்க போகிறோம் நிதி கணக்கீடு என்னங்கிறது. சரி, கணக்கீட்டின் உடைய வகைகள். அப்ப அந்த கணக்கீடு வந்து ரெண்டா வகைப்படுத்தப்படும். ஒன்று நிதி கணக்கீடுன்னு சொல்லுவோம். ரைட். நிதி கணக்கீடு. அடுத்த விஷயம் வந்து முகாமை கணக்கீடு. சரி, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து இந்த நிதி கணக்கீடுண்டா என்ன, அந்த நிதி கணக்கீட்டினுடைய நோக்கம் என்ன, அதனுடைய செயல்முறைகள் என்னங்கிறத பற்றி முதல் பார்ப்போம். அதுக்கு பிறகு முகாமை கணக்கீடு என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். சரி, இப்போ நிதி கணக்கீடுங்கிறதும் கணக்கீடுங்கிறதும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். சரி, நம்ம கணக்கீட்டினுடைய நோக்கம் என்ன, கணக்கீடு என்றால் என்னன்னு பார்த்தோமோ அதே மாதிரி தான் நிதி கணக்கீட்டு நோட்ஸும் வந்து வரப்போகுது. சரியா? இப்போ இதில் பாருங்க, இந்த பாய்ச்சல் கோடு படத்தில் நான் போட்டிருக்கேன். கணக்கீட்டு அலகொன்றில் கடந்த கால கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகளுக்குரிய தகவல்களை பொருளாதார ரீதியான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு பொருத்தமான முறையில் ஒழுங்கமைத்து வெளியக பிரிவினர்களுக்கு முன்வைப்பது நிதி கணக்கீடு ஆகும். ரைட். இதுல எந்த நோட்ஸை அண்டர்லைன் பண்ணி கொடுங்க. வெளியக பிரிவினர்களுக்கு முன்வைப்பது இது முக்கியம். இந்த நிதி கணக்கீடு வந்து முக்கியமாக வெளியேறிக்கிற நபர்கள், அதாவது நமக்கு தெரியும் வெளிவாரியான தரப்பினர்கள். நான் மேலே சின்ன நோட்ஸ்லையும் ஒரு விஷயத்த மார்க் பண்ண சொல்ல மறந்துட்டேன். இந்த மேலே நான் பார்த்தோம் தானே, இதுல இந்த முதல் மூணையும் உள்வாரியான தரப்பினர் சொன்னேன். உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர் வந்து உள்வாரியானாக்கள். இந்த கடைசி அறிக்கிற மூணு மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. வெளிவாரி தரப்பினர்கள். வெளிவாரி தரப்பினர்கள். இந்த கடைசி அறிக்கிற மூணு விஷயம் வந்து வெளிவாரியான தரப்பினர்கள். ரைட். அப்ப இவிடத்தை நான் மார்க் பண்ண சின்ன விஷயம் வந்து நிதி கணக்கீட்டில் இந்த வெளியக பிரிவினர்களுக்கு முன்வைக்கிறங்கிறது. சரியா? அப்ப இந்த நோட்ஸை முதல்ல இருந்து பாருங்க. கணக்கீட்டு அலகொன்றின் கடந்த கால கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகளுக்குரிய தகவல்களை. ரைட். என்னது கடந்த கால கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுன்னு சொன்னா, இப்ப முன்னொரு காலத்துல நம்ம ஒரு வணிகத்தை வந்து ஆரம்பிச்சிருப்போம், பொருட்களை வாங்கியிருப்போம், அதை வித்திருப்போம், அதுக்குரிய தகவல்கள் எல்லாம் நம்மளோட மூலப்பதிவேடுகள்ல பதிஞ்சிருப்போம். இப்ப நம்ம என்ன செய்யணும்? நிதி கணக்கீடு வந்து தயாரிக்கணும். அந்த தகவல்களை வச்சு நீங்க மூலேடுகளில் பதிவு செய்யணும், பேரேடுகளை தயாரிக்கணும், வருமான கூற்று, நீர்நிலைமை கூற்று, இப்படியான நிதி கூற்றுக்களை வந்து தயாரிக்கணும். அப்ப இப்படியான தகவல்களை வந்து என்ன செய்யணும்? நம்ம கடந்த காலத்தில் உள்ள கொடுக்கல் வாங்க நிகழ்வு வச்சு தானே தயாரிக்கணும் தகவல்களை பொருளாதார ரீதியான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு. ரைட். என்னது பொருளாதார ரீதியான தீர்மானம்னு சொன்னா, இப்போ ஒரு வணிகத்தில் இலாபத்தன்மையை எப்படி அதிகரிக்கலாம், அதில் விலை கொள்கைகளை எப்படி சிறந்த முறையில் பின்பற்றலாம், நாணய கொள்கைகளை எப்படி பின்பற்றலாம்னு சொல்றது வந்து பொருளாதார ரீதியான தீர்மானங்கள் செல்லக்கூடியது. அப்ப அந்த பொருளாதார ரீதியான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு பொருத்தமான முறையில ஒழுங்கமைத்து, அந்த தகவல்களை பொருத்தமான முறையில ஒழுங்கமைத்து வெளியக பிரிவினர்களுக்கு முன்வைப்பது நிதி கணக்கீடு ஆகும். இதுல அந்த வெளியக பிரிவினருங்கிறது மிக முக்கியமான பாயிண்ட். சரியானே? நிதி கணக்கீட்டினுடைய பிரதான நோக்கமே வெளியக பிரிவினர்களுக்கு தேவையான தகவல்களை வழங்குறது. சரியா? அப்ப ஏன் இந்த நிதி கணக்கீடு வெளியக பிரிவினர்களை மெயினா வச்சு செய்துச்சுன்னா, இப்ப நம்மளோட வணிகம் நல்ல நிலையில் இருக்கின்று வெளியேறுகிற நபர்களுக்கு என்னேனும் தெரியப்படுத்தணும். அப்படி தெரியப்படுத்தினால்தான் நம்மளோட வணிகத்துல நிறைய பேர் என்ன செய்வாங்க? ஷேர்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரியானே? இப்ப இந்த மைக்ரோசாஃப்ட், கூகுள், அதே மாதிரி மெட்டா, இப்படியான கம்பெனிகளுக்கு தானே இப்ப இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இயக்குறது வந்து மெட்டாங்கிற கம்பெனி. சரியானே? இப்ப இந்த மெட்டாங்கிற பெரிய கம்பெனில வந்து நிறைய முதலீட்டாளர்கள் வந்து பணத்தை முதலீடு செய்வாங்க. ஏன்? அந்த வணிகம் நல்ல ஒரு நிலையில இருக்குங்கிறதால. அப்ப அந்த வணிகம் நல்ல ஒரு நிலையில இருக்குங்கிறத எதை வச்சு அவங்க அரேஞ்ச் பண்ணாங்க? அதுல நிதி கணக்கீட்டை வச்சு. அதுல லாபம் நல்ல உயர்வாக இருக்கும், நிதியீட்டல் நடவடிக்கை, செயற்பாட்டு நடவடிக்கை எல்லாமே வந்து சிறந்த முறையில் நடக்குதுன்னு சொல்லி இந்த நிதி கணக்கீட்டை வச்சுதான் என்ன செய்வாங்க? தீர்மானம் எடுப்பாங்க முதலீட்டாளர்கள். அப்படி வெளியேறுகிற அந்த முதலீட்டாளர்களை கவர்றதுக்கும் வெளித்தரப்பினர்களுக்கு தகவல்களை வழங்குறதுக்காக தான் இந்த நிதி கணக்கீடை நம்ம என்ன செய்யறோம்? நடைமுறைப்படுத்திருக்கோம். அதனுடைய பிரதான நோக்கமே வெளித்தரப்பினர்களுக்கு தகவல்களை வழங்குறதா தான் இருக்கும். ரைட். சரி, இவிடத்தை நீங்க ஒரு நோட்ஸை வந்து நோட் பண்ணி கொள்ளணும். நான் இதுல நோட்ஸை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணல. நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கம்னு சொல்லி போட்டு ஒரு இடத்த இடமிருக்கிற இடத்த டைட்டில் போட்டுட்டு நான் செல்ற நோட்ஸை நோட் பண்ணி கொடுங்க. நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கம் இவிடத்தையும் நோட்ஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இந்த பேஜில் நோட் பண்ணி வச்சா லேசி. ரைட். நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கம்ன்ற ஒரு ஹெடிங் ஒன்று போட்டு நான் செல்ற பாயிண்ட்டை நோட் பண்ணி கொடுங்க.
இந்த டியூட்டில் சேருபடலை. ரைட். நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கம் ஒரே ஒரு பாயிண்ட் தான் வரும் அதில். தீர்மானம் எடுத்தலுக்காக தீர்மானம் எடுத்தலுக்காக அக்கறையுடைய வெளியகத் தரப்பினர்களுக்கு அக்கறையுடைய வெளியகத் தரப்பினர்களுக்கு தகவல்களை வழங்குதல். தீர்மானம் எடுத்தலுக்காக அக்கறையுடைய வெளியகத் தரப்பினர்களுக்கு தகவல்களை வழங்குதல். ரைட். அப்ப தீர்மானம் எடுத்தலுக்காக அக்கறையுடைய வெளியகத் தரப்பினர்களுக்கு தகவல்களை வழங்குறது தான் இந்த நிதி கணக்கீட்டினுடைய பிரதான நோக்கமாக வந்து கருதப்படும். அதான் அந்த வெளியக பிரிவினர்களுக்கு நான் உங்களை நோட் பண்ணிச்சினேன். சரி, இப்ப பார்ப்போம் இந்த விஷயத்தை. நிதி கணக்கீட்டினுடைய ஆரம்ப தொழிற்பாடு என்னன்னு சொல்லி பார்ப்போம். இது ரெண்டும் வேற வேறையா? நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கம்ங்கிறது வேற, நிதி கணக்கீட்டினுடைய ஆரம்ப தொழிற்பாடுங்கிறது வேற. ஆரம்ப தொழிற்பாடுன்னு சொன்னா இதுல முதல் கட்ட நடவடிக்கை என்னங்கிறது சொல்றதுதான் அந்த ஆரம்ப தொழிற்பாடுன்னு சொல்லக்கூடிய விஷயம். ரைட். இதுல பாருங்க, வணிக நிறுவனம் பற்றிய தீர்மானம் எடுப்பதற்கு அக்கறையுடையவர்களுக்கு பொது நோக்க நிதி அறிக்கைகளை தயாரித்தல் நிதி கணக்கீட்டின் ஆரம்ப தொழிற்பாடு ஆகும். ரைட். இந்த நோட்ஸை முதல்ல நோட் பண்ணி எடுங்க, மற்ற விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வணிக நிறுவனம் பற்றிய தீர்மானம் எடுப்பதற்கு வணிக நிறுவனம் பற்றிய தீர்மானம் எடுப்பதற்கு அக்கறையுடையவர்களுக்கு அக்கறையுடையவர்களுக்கு பொது நோக்க நிதி அறிக்கைகளை தயாரித்தல். பொது நோக்க நிதி அறிக்கைகளை தயாரித்தல் நிதி கணக்கீட்டின் ஆரம்ப தொழிற்பாடாகும். ஓகே. இப்ப நான் பார்க்க போறோம் நிதி கணக்கீட்டினுடைய செயல்முறை என்னங்கிறத பார்ப்போம். இப்ப எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதுக்கு உள்ளீடு, செயல்முறை, வெளியீடு ஒன்று இருக்கும். சரியானே? அப்ப நிதி கணக்கீட்டுல நம்ம எதை உள்ளீடு அடுப்போம்னு சொன்னா கொடுக்கல் வாங்கல்களும் நிகழ்வுகளும். உதாரணமா சொல்ல போனா கடன் விற்பனைகள் ரூபாய் 1,00,000, இது ஒரு கொடுக்கல் வாங்கல். கடன் கொள்வனவுகள் ரூபாய் 50,000, ஊழியருக்கு செலுத்திய சம்பளம் ரூபாய் 15,000. அப்ப இதெல்லாம் கொடுக்கல் வாங்கல்கள். அதே மாதிரி நிகழ்வுகள்னு சொல்லக்கூடியது என்னது? நிறுவனத்தில் உள்ள இருப்புகளை வந்து பதிவளித்தல், அறவிட முடியாத கடன்களை பதிவளித்தல். அறவிட முடியாத கடன் என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கீங்க, நீங்க உலகில் படிச்சதுனால. அப்ப இதுல இந்த கொடுக்கல் வாங்கல்களையும் நிகழ்வுகளையும் தான் நம்ம என்ன செய்யும், ஒரு வணிகத்தினுடைய நிதி கணக்கீட்டின் செயல்முறையில உள்ளீடாக வந்து பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். ரைட். இந்த நோட்ஸை பாருங்க, கீழே உள்ளீடு ஒரு நோட்ஸ் வந்து கீழே வணிக நிறுவனங்கள் கணக்கீட்டு வெளியீடுகளான நிதி கூற்றுக்களை பெற்றுக்கொள்வதற்கு அடிப்படையாக பயன்படுத்தப்படுகின்ற நிதி சார்ந்த கொடுக்கல் வாங்கல்களும் நிகழ்வுகளுமே கணக்கீட்டு உள்ளீடுகள் எனப்படும். இப்ப நிதி சாரா தகவல்களை நம்ம உள்ள கொடுக்க இயலாதே. நிதி தகவலை கொடுத்துதான் நிதி கூற்றுகளை என்ன செய்யலாம், நம்ம வெளியீடுகளா பெற்றுக்கொள்ளலாம். அப்ப அந்த அடிப்படையில நம்ம இந்த கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளையும் உள்ளீடு செய்யறோம் ஒரு வணிகத்துல. சரியா? அப்ப அதுலதான் கொடுக்கல் வாங்கலுக்கு ஒரு உதாரணம் தந்திருக்கேன். ரூபாய் 1,00,000 கிரியமான பொருட்கள் காசுக்கு கொள்வனவு, இதை கொடுக்கல் வாங்கல் செய்யலாம்.
ஆனா நிகழ்வுன்னு சொல்லக்கூடியது என்னது? இப்போ கொடுக்கல் வாங்கல் சொன்னா ரெண்டு தரப்பினருக்கு இடையில இடம்பெறது வந்து கொடுக்கல் வாங்கல்னு சொல்லுவோம். எந்த ஒரு தரப்பினருமே இல்லாம ஏற்படக்கூடிய ஒரு விடயம் வந்து நிகழ்வுகளாக கருதப்படும். உதாரணத்துக்கு ரூபாய் 50,000 கிரயமான பொருட்கள் நிறுவனத்திலிருந்து களவாடப்பட்டுள்ளது. கள்ளன் வந்து நிறுவனத்தில் இருக்கிற பொருளை வந்து களவாடி கொண்டு போயிட்டான். அப்ப இது என்ன செய்யறோம் நம்ம? கொடுக்கல் வாங்கல் செய்யலாம். ஆனா ஒரு நிகழ்வு, ஒரு நட்டம் ஒன்று ஏற்பட்டீங்க நமக்கு. அப்ப அந்த கொடுக்கல் வாங்கல்களையும் நிகழ்வுகளையும் நம்ம நிதி கணக்கீட்டினுடைய உள்ளீடுகளா நம்ம என்ன செய்வோம்? பயன்படுத்துவோம். ரைட். அப்ப உள்ளீட்டை வந்து உட்படுத்தினதுக்கு பிறகு அதுக்குள்ள என்ன செயல்முறை நடைபெறும்? சரியா? என்ன செயல்முறை நடைபெறும் சொன்னா, முதலாவது விஷயம் வந்து இனங்காணலும் அளவிடுதலும். ரைட். இப்போ ஒரு நிறுவனத்துல நிறைய வகையான கொடுக்கல் வாங்கல்களும் நிறைய வகையான நிகழ்வுகளும் நடக்கும். இப்போ ஒரு மாதத்தை இப்போ ஜனவரி மாதத்தில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கலை பார்த்தோம்னு சொன்னா, உரிமையாளர்கிட்ட மூலதனம், காசுக்கு கொள்வனவு, கடனுக்கு கொள்வனவு, கடனுக்கு விற்பனை, விற்பனை திரும்பல், இப்படி நிறைய கொடுக்கல் வாங்கல் நடக்கும். அப்ப இந்த கொடுக்கல் வாங்கல் எல்லாத்தையும் முதல்ல நம்ம என்ன செய்வோம்? இனங்காணுவோம். சரியானே? அதாவது கடனுக்குரிய கொடுக்கல் வாங்கலா, காசு கொடுக்கல் வாங்கலா, அல்லது கடன் கொடுக்கல் வாங்கலான்னு சொல்லி இனங்காண்போம். இனங்காண்டத்துக்கு பிறகு அதை என்ன செய்யணும் நம்ம? அளவிடணும். அதாவது பணத்தால அளவீடு செய்யக்கூடியதா இருக்கான்னு சொல்லி என்ன செய்யணும்? அதை மதிப்பீடு செய்யணும். சரியானே? அப்ப இதைத்தான் நம்ம இனங்காணலும் அளவிடுதல்னு சொல்லுவோம். ஒரு கொடுக்கல் வாங்கலை இனங்கண்டு அதனுடைய பணப்பெறுமதி என்ன செய்யணும்? வந்து அளவிடுதல். இனங்காணலும் அளவிடுதல், இது முதல் ஸ்டெப். ரெண்டாவது விஷயம் வந்து பதிவு செய்தல். பதிவு செய்யற விஷயம் வந்து இப்ப காசு தொடர்பான விடயங்களை பதிவு செய்யறதுக்கு தனியொரு மூலோடம் இருக்கும். கடன் தொடர்பான கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்யறதுக்கு தனியொரு மூலோடம் இருக்கும். அப்ப இப்படியான அந்த கொடுக்கல் வாங்கலை வந்து தனித்தனியா பிரிச்சு பதிவு செய்யணும். அப்பதான் பதிவு செய்தல்னு சொல்லுவோம். கணக்குல பதிவு செய்யக்கூடியது. அடுத்தது வந்து வகைப்படுத்தல். இப்ப வகைப்படுத்தல் சொன்னா, இப்ப காசுக்குரிய கொடுக்கல் வாங்கல்லாம் வேற ஒரு மூலத்தை வந்து பதிவு செஞ்சீங்க. அப்ப அதுல மொத்தம் என்ன? காசு பெறுவனவனுடைய மொத்தம் என்ன? காசு கொடுப்பனவனுடைய மொத்தம் என்ன? இப்படியான அந்த கொடுக்கல் வாங்கல் என்ன செய்யணும்? நாம வகைப்படுத்துவோம். அடுத்தது வந்து பொழிப்பாக்கல் செய்வோம். பொழிப்பாக்கல் செய்யறங்கிற என்னது? ஒரு கொடுக்கல் வாங்கலினுடைய சரியான தன்மையை வந்து அளவுறது பொழிப்பாக்கல் செய்யறது. இப்ப காசு பெறுவனுடைய மொத்தத்தை வந்து வச்சு தீர்மானம் எடுக்கிறது. காசு கொடுப்பனவுகளை கழிச்சா நம்மளோட காசு மீதி எவ்வளவு இருக்குங்கிறத வந்து பொழிப்பாக்கி காட்டுறது. இதெல்லாம் பொழிப்பாக்கலுங்கிற வரக்கூடிய விஷயம். அடுத்த பகுப்பாய்வு செய்தல். அதாவது நம்ம கணக்கீட்டுல பதிவு செஞ்ச விடயங்கள் எல்லாமே வந்து சரியானது தானா, சரியான மூலேடுகள்ல சரியான விடயங்களை பதிவு செஞ்சிருக்கோமா, அந்த கணக்கறிக்கைகளை வந்து நம்ம சரியாக வந்து தயாரிச்சிருக்கோமா, அதை வச்சு தீர்மானம் எடுக்கலாமா, இப்படியான அந்த பகுப்பாய்வு வந்து செய்யறத வந்து பகுப்பாய்வு செய்தல் சொல்லுவோம். அப்ப இந்த நிதி கணக்கீட்டினுடைய செயல்முறையில 5 படிமுறைகள் இருக்கு. சரியா? இது எல்லாமே வந்து ஓர்டரா வரணும். ஓர்டரா வந்தா தான் சரியான மார்க்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. முதலாவது என்னது? இனங்காணலும் அளவிடுதலும். என்னன்னு நான் சொல்லியிருந்தேன்? இனங்காணல்னு சொன்னா இப்ப என்னது? கொடுக்கல் வாங்கலா, நிகழ்வான்னு சொல்லி இனங்காணலாம். ஒரு அது பணத்தால அளவீடு செய்யக்கூடியதா, பணத்தால அளவிட முடியாதாங்கிறத வந்து அளவிடணும். அப்ப இனங்காணலும் அளவிடுதலும். பதிவு செய்தல். எங்க பதிவு செய்யற? ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலுக்கும் ஒவ்வொரு வகையான மூலேடுகள் இருக்கு. அப்ப காசு பெறுவனவெல்லாம் காசு பெறுவனவன் ஆளேடு, காசு கொடுப்பனவெல்லாம் காசு கொடுப்பனவன் ஆளேடு, அப்படி அங்க பதிவு செய்யணும். அடுத்து வகைப்படுத்துறது. காசு பெறுவனுடைய மொத்தம் என்ன, காசு கொடுப்பனவனுடைய மொத்தம் என்னன்னு சொல்லி வகைப்படுத்துறது. அடுத்து பொழிப்பாக்கல் என்ன? அந்த மொத்தத்தை வச்சு எப்படியான தீர்மானங்களை மேற்கொள்ளலாம்னு சொல்லி இறுதி காசு மீதி என்னங்கிறத வந்து பொழிப்பாக்கி காட்டுறது. அடுத்து பகுப்பாய்வு செய்தல். அந்த கணக்கீடுகளை வந்து நம்ம சரியா பதிவு செஞ்சிருக்கோமா, சரியான தீர்மானங்கள் எடுக்கலாம்னு சொல்லி பகுப்பாய்வு செய்யறது. அப்ப இது எல்லாமே இந்த 5 படிமுறைகளும் நிதி கணக்கீட்டுடைய செயல்முறையா இருக்கு. அப்ப அந்த செயல்முறைக்கு பிற்பாடு நமக்கு வெளியீடாக கிடைக்கக்கூடியதை வந்து நிதி கூற்றுக்கள் சொல்லுவோம். இப்ப நீங்க ஓலெவல்ல படிச்ச வரைக்கும் வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று, இது ரெண்டும் தான் நிதி கூற்றா உங்களுக்கு தெரியும். சரியா? ஆனா ஏலெவலை பொறுத்தவரையில 5 வகையான நிதி கூற்றுக்களை வந்து நம்ம தயாரிக்கலாம். சரியா? அதுக்குரிய நோட்ஸை வந்து நான் கீழே பேஜ் நம்பர் 5ல தந்திருப்பேன் பாருங்க. அதுக்கு ஒரு இடம் விட்டுருப்பேன், வெளியீடுகள்னு சொல்லி நிதி கூற்றுகள். அதான் முதலாவது விஷயம் வந்து வருமான கூற்று அல்லது இலாப நட்டத்தை மதிப்பிடன்னு சொல்லுவோம். ரைட். வருமானங்களையும் செலவுகளை பொருந்தச் செய்வதன் மூலம் இலாப நட்டத்தை வந்து மதிப்பிடுறது வருமான கூற்று. அதே மாதிரி நிதி நிலைமை கூறுச்சுன்னா சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மையை வெளிப்படுத்தக்கூடியது. உங்களை புதுசா ஏலவெல்ல சேர்ந்திருக்கிற வந்து உரிமையாண்மை மாற்ற கூற்று. உரிமையாண்மையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே வந்து இந்த உரிமையாண்மை மாற்றக்குள்ள வந்து வெளிப்படுத்தப்படும். நம்ம பிறகு வந்து கணக்கீடுல படிக்கலாம். நம்ம இப்ப படிக்கிற ஒவ்வொரு விஷயம், நம்ம இப்ப நோட்ஸா படிக்கிற ஒவ்வொரு விஷயமும் பின்னால கணக்கா வரும். ரைட். அன்ற வந்து நான் நல்ல தெளிவா விளங்கப்படுத்துவேன். அதே மாதிரி காசு தொடர்பான நடவடிக்கைகளை மதிப்பீடு செய்யறதுக்கு காசு பாய்ச்சல் கூற்று. 5வது கணக்கீட்டு கொள்கைகளும் குறிப்பீடுகளும். ரைட். நம்ம பின்னுக்கு வந்து இதெல்லாம் விரிவா வந்து படிக்கலாம். இப்ப அந்த நோட்ஸை மட்டும் ஃபில் பண்ணிடுங்க.
வெளியீடுகள் அந்த 5 விஷயத்துக்கு நான் ஸ்பேஸ் விட்டுருப்பேன். அதை மட்டும் ஃபில் பண்ணிடுவேன்.